வணக்கம் மக்களே, வெல்கம் டு மித்ராவின் பார்வை. நான் உங்கள் மித்ரா ஃப்ரம் ஸ்வீடன். ஸோ இன்னைக்கு வந்து இது காலையிலேயே பேசணும்னு நினச்சோம் இந்த டாப்பிக்கை பற்றி. சரி, ஓகே, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காலையில் ரொம்ப ஃப்ரீயாக பேச முடியாத சுச்சுவேஷன், அதனால டைம் ப்ளஸ் விஜய்ஜியும் வந்து என் கூட ஜாயின் பண்ண முடியாது மார்னிங் டைமில். ஸோ அதனால வந்து இப்போ லைவ் வந்திருக்கோம். விஜய்ஜி, குட் ஈவினிங். வணக்கம். வணக்கம் மித்ராஜி, தேங்க்யூ. வணக்கம், வந்தனம், நமஸ்தே. ஸோ சாரி, யா கொஞ்சம் கனெக்ஷன் ப்ராப்ளம் வந்துடுத்து. ஓகே. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். என்னன்னா, யூஸ்வலாக வந்து இப்போ ரிப்பப்ளிக் டே 26 ஜனவரி அந்த டைம்ல வந்து ரொம்ப கோலாகலமாக எல்லாருமே விசேஷமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க எல்லா ஸ்டேட்ல இருந்தும். சாரி, சொல்லுங்க. இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, அந்த ரிஜெக்ட் பண்ண எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இந்த கண்டிப்பா இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கணும். ஆமாம்மா, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி சவுத்துல ஃபுல்லா, எனக்கு தெரிஞ்சு கர்நாடகா தவிர தமிழ்நாடு, கேரளா, அதுக்கப்புறம் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால். இன்னும் கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் தான் நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சொல்லப்போனால் இது ஷாக்கிங்காக இருக்கு, எப்படி இவங்க வந்து இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன விஷயம் சொல்லணும், ஆக்சுவலாக வந்து ஒரு அந்தந்த ஸ்டேட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய தேர் மாதிரி ரதம் மாதிரி ரெடி பண்ணி அதில் அவங்களோட ஸ்டேட் சம்மந்தப்பட்டு பாரம்பரியம் சம்மந்தப்பட்டு சில விஷயங்கள், ரொம்ப பெருமைக்குரிய விஷயங்களை வந்து வச்சு எடுத்துட்டு போவாங்க. இல்லை ஸ்டேட்டோ இல்லை வந்து நம்ம இந்தியா சம்மந்தப்பட்ட விஷயமோ, ஃபார் எக்ஸாம்பிள் சுதந்திர போராட்ட வீரர்கள், அது வந்து ரிப்பப்ளிக் டேக்கு சம்மந்தப்பட்ட நம்மளுக்கு பெருமைக்குரிய விஷயங்களை வந்து நம்ம அதில் வச்சு அலங்காரம் பண்ணி எடுத்துட்டு போய் நம்மளோட பெருமைகளை சொல்லுவோம். இதுதான் வந்து ரெப்ரசன்ட் பண்றது நம்ம ஸ்டேட்டையோ இல்லை நாட்டையோ. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த வருஷம் ஒரு வருஷமும் நம்ம வந்து இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2019 வந்து மகாத்மா காந்தி அவரோட பெரிய ஸ்டாச்சுவை வச்சு வந்து எல்லாரையும் ஈர்த்தோம் அந்த கவனத்தை. அதுக்கப்புறம் வந்து நம்ம சுவாமி, அவர் பேர் மறந்துருச்சு எனக்கு, பெரிய அவரோட சிலையும் ஸ்டாச்சுவும் பெருசா வச்சிருந்தோம். அது பேர் மறந்துச்சு அவரோடது, மதுரை வீரரா மதுரை வீரர்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வருஷமும் வந்து அவங்க ஸ்டேட்ல எல்லாருமே ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும், அதாவது செலெக்ஷன் கமிட்டி. இதுல வந்து சொல்ல போனா மத்திய பாதுகாப்புத்துறை தான் வந்து இதை வந்து ஃபுல்லா அதுல ஒரு கமிட்டியை வச்சு செலக்ட் பண்றாங்க. இது 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க வந்து இந்த கான்செப்ட் கொடுங்க, அப்போ அந்த கான்செப்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ரெடி பண்ணுங்க, அதெல்லாம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க. ஸோ ஒரு வாட்டியும் அதை பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு, இல்லை நல்லா இல்லைன்னா நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட, அதாவது நீங்க சொன்ன போது சவுத்ல முக்காவாசி கர்நாடகா தவிர எல்லாமே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு விஷயமும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு சொல்லியிருக்காங்க. இதுல நம்மளுக்கு சொன்ன விஷயம் தான் ரொம்ப வந்து ஷாக்கிங்கான விஷயம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு குட் ஈவினிங் சொல்லிடலாம். ஜானுமா, ஹாய் ஜானுமா, குட் ஈவினிங், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் தவேஜி, தேங்க்ஸ் அ லாட் திருப்பியும் ஜாயின் பண்ணதுக்கு. உங்களோட பேக்ரவுண்ட் அல்டிமேட், சூப்பர். அண்ட் ஹரிஷம்மா, வாங்க, வணக்கம். இன்னைக்கு இந்த மெசேஜ் புரியல ஹரிஷம்மா, டாபிக் மாறிடுச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் காரணமே சொல்லலையே, ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இது வந்து எப்படின்னா எனக்கு புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. நீங்க தெளிவா சொல்லுங்க, அதுக்கப்புறமா நான் இதுக்கு ஆன்சர் பண்றேன். ஏன்னா தெரியாம நான் பாட்டு எதுவும் சொல்லக்கூடாது. மை ஹாப்பி பிளேஸ். தேங்க்யூ ஜானுமா. குட் ஈவினிங் ட்ரூ இண்டியன் ஜி, தேங்க்ஸ் அ லாட், ஹோப் மோர் டு ஜாயின். எக்ஸாக்ட்லி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணணும் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பேசணும். ஏன்னா இது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கிறது முக்கியம். இது வந்து எப்படி சொல்றது, இது வந்து தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் பேசுற ஒருத்தர் பேசுற விஷயம் கிடையாது. இது நம்ம மக்கள் பேசணும். நம்மளோட பெருமைக்குரிய விஷயங்களை வந்து நம்ம வந்து இப்போ வந்து இல்லைன்னு சொல்லி நம்மளை வந்து எங்கேயுமே அடையாளமே இல்லாம ஆக்குற மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து எல்லாருமே பேசணும். யாராவது வந்து லைவ்ல பேசணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ எஸ், ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாடல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த 6 மாசமா அந்த கான்செப்ட் சொல்லிடுவாங்க. அப்புறமா வந்து இந்த கமிட்டி மெம்பர்ஸ்ல ஒரு வாட்டியும் போயிட்டு அதை பார்த்துட்டு இதை மாடிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்மளது வந்து ஒரு கான்செப்ட் என்னன்னா, சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்கள வச்சுதான் அந்த கான்செப்ட். ஸோ அதுல என்னன்னா நிறைய ஒரு 6 விஷயங்கள் வச்சிருந்தாங்க.
குறிப்பா வந்து நம்ம சுப்பிரமணிய பாரதியார் அவரோட இது, அதுக்கப்புறம் வந்து வேலு நாச்சியார் அம்மை, அவங்க யாரு இல்ல நம்மளுக்கு தெரியும் இவங்கெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஆட்கள் சொல்லிட்டு. வேலு நாச்சியார் தான் வந்து ஃபர்ஸ்ட் பெண்மணி, அவங்க ராணி அவங்க ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய முதல் பெண்மணி இந்தியாவிலேயே. அவங்க அவங்கள வந்து எதுக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னது, அதாவது வேலு நாச்சியார் யாருன்னு தெரியாதான், அவங்க ரொம்ப ஃபேமஸா இல்லையா, வ.உ. சிதம்பரனார் அவரையும் வந்து ஃபேமஸா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கப்பலோட்டிய தமிழர் அவர் யாரு, அவரு வியாபாரி தானே, அவர் எதுக்கு இதுல கூட்டிட்டு வர்றீங்க, அவரோட பின்னாடி ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாம அவர் வந்து வியாபாரி, இவர் எதுக்கு கூட்டிட்டு வந்து இவர் எதுக்கு வச்சிருக்கீங்க இந்த பிக்சரை, அவரோட பக்கத்துல இருக்கிற அவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா அவர் பக்கத்துல இருக்கிற அந்த கப்பல் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, அதை சிறுசு பண்ணுங்க, இப்படி எல்லாம் சொல்லி அவரையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேலு நாச்சியார் அம்மையார் வந்து அவங்கள வந்து இவங்க யாரு, இவங்க வந்து சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லும்போது அவங்க பதில் தான் வந்து ஜான்சி ராணி இருக்காங்களேன்னு சொல்லி அவங்கள கம்பேர் பண்ணியிருக்காங்க. நான் ஜான்சி ராணி இல்லைன்னு சொல்லல, அவங்களும் பெரிய வீராங்கனை தான். நான் வந்து பெரிய சுதந்திர போட்ட வீராங்கனை தான் அந்த அம்மாவும். அதுக்கு அவங்க பிறக்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வேலு நாச்சியார் அம்மையார் பிறந்துட்டாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டுக்காரரை வந்து, அதாவது மகாராஜரை கொன்னும் போது அவங்க வந்து சூளுரைத்தாங்க, இந்த மாதிரி வந்து அவரை யாரு கொன்னாங்களோ அந்த வெள்ளையரை வந்து பனிஷ் பண்ணணும், அவங்க கையால வந்து அவங்கள வந்து பழி வாங்கணும், அப்புறம் தான் வந்து அந்த ராணி அந்த அந்த போய் சிம்மாசனத்துல உட்காருவாங்கன்னு சொல்லி அதை நிறைவேற்றினாங்க. அப்பயே வந்து வெள்ளையர்களையும் அவங்க கூட இருந்த தளபதியும் வந்து இவங்க வந்து கொன்னுட்டு அந்த இடத்துல வந்திருந்தாங்க. இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஆனா அவங்க வந்து சிம்பிளா ஒரு விஷயத்த வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, ஓகே, காளையர் கோவில், அது ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் வீர வீர மகாலி வேலு நாச்சியார், ஓகே, அவங்க தான் சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்து மருது சகோதரர்கள், இவங்கள பத்தி கூட அவங்களுக்கு யாருமே தெரியல, இவங்கெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்னன்னா, இது இது எப்படி உங்களுக்கு தெரியும்? சரி, நீங்க வந்து அந்த பக்கத்துல இருக்கீங்க, தெரியலன்னு சொல்றீங்க, அட்லீஸ்ட் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து என்ன ஒரே விஷயத்துல சொல்லிட்டாங்க, இவங்கெல்லாம் ஃபேமஸான ஆட்கள் கிடையாது, இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸா தெரியணும் அவங்களுக்கு, சோ அவங்களெல்லாம் வந்து எடுத்துட்டு வேற ஆளை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுதந்திர போராட்டத்துக்கு இவங்கெல்லாம் எவ்வளவு வந்து அவங்களோட பங்களிப்பு கொடுத்திருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி சொல்லும்போது இட்ஸ் ஜஸ்ட் ஹர்ட்டிங் எவ்ரிஒன்ஸ் ஃபீலிங். நீங்க சொல்லுங்க விஜய்ஜி. யா இல்ல அதான் கேட்டிருந்தேன் மித்ராஜி. நான் நீங்க சொல்றதுதான் வந்து இப்ப வந்து இது இது வந்து எப்படி இந்த இஷ்யூவை எப்படி நம்ம எல்லாரும் பாக்குறாங்கன்னு தெரியல எனக்கு. பட் அதுல இதுக்கு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் கூட இருக்கும். ரிப்பப்ளிக் டே பரேட்னா வந்து நம்ம நம்ம இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கௌரவமான விஷயம். இட்ஸ் வெரி வெரி பிக் பரேட். சின்ன வயசுல எல்லாம் வந்து அந்த ரிப்பப்ளிக் டே பரேட் பிளஸ் ஆகஸ்ட் 15க்கும் நடக்கும், ஒரு பரேட் நடக்கும். அது வந்து டெல்லியில வந்து நம்ம கரெக்டா பிரைம் மினிஸ்டர் முன்னாடி, பிரசிடென்ட் கூட வருவார்னு நினைக்கிறேன், தெரியல, பட் பிரைம் மினிஸ்டர் முன்னாடி எல்லாம் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்து அவங்களோட நீங்க சொன்ன மாதிரி பெருமையை வந்து ரிலேட்டட் டு கண்ட்ரி வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ரொம்ப ஒலிம்பிக்ல எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் அந்த ரிப்பப்ளிக் டே பரேட். இந்த ப்ராசஸ் நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்து அவங்க அவங்களோட அவங்களோட ஒரு பாரம்பரியம் அவங்களோட இது பிளஸ் அவங்களோட ஸ்டேட்ல இருந்து எப்படி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் யார் வந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் வச்சு ஒரு 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 ரதம் மாதிரி, அதான் நீங்க சொன்னீங்களே ஒரு டெக்கரேட்டிவ் வெஹிக்கல் தான் சொல்லுவாங்க, ஒரு ரதம் மாதிரி ஒரு ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணி நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க சின்ன வயசுல. நம்ம எல்லாம் அதை பாக்குறதுக்குன்னே வந்து இருப்போம். பிகாஸ் அப்பெல்லாம் வந்து எந்த ப்ரோக்ராம் கிடையாது, இது பாக்குறதுக்குன்னே அவ்வளவு அழகா உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்போம், மணிக்கணக்கில் ரசிப்போம் அதெல்லாம். இட்ஸ் ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். அதுல பங்கெடுக்கிறது, அதுல பங்கெடுத்து எல்லாரும் அதை ஓகே பாருங்க, இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் வருது, இல்ல இப்போ வந்து கேரளா ஸ்டேட் வருது, இப்போ வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட் வருதுன்னு அதுல பார்க்கும்போதே வந்து இது அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ பட் ஆனா இதுக்கு ஓகே அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கு, பட் இது இருக்கு அது இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் முன்னாடியே வந்து எல்லா ஸ்டேட்ஸ் ப்ரொபோசல் அனுப்புவாங்க. இது மாதிரி நாங்க இதெல்லாம் பண்ண போறோம், ஒரு போட்டோ அவங்களோட ஒரு ஐடியா இப்படி நாங்க பண்ண போறோம், இதெல்லாம் நாங்க வந்து எங்களோட இதுல வந்து இன்க்ளூட் பண்ண போறோம். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த வருஷம் கிட்டத்தட்ட வந்து 56 ப்ரொபோசல் வந்துச்சாம்.
நம்ம அந்த அந்த கமிட்டிக்கு, அந்த டிசைடிங் கமிட்டி. இந்த கமிட்டி யார் ஃபார்ம் பண்ணா, அஃப்கோர்ஸ் இது வந்து இட் கம்ஸ் அண்டர் எ கமிட்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி, ஓகே நீங்க இது இன்சார்ஜ் எடுத்துக்கோங்க, நீங்க பண்ணுங்க இதை, தட்ஸ் ஃபைன், யூ ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க இந்த ஒரு வேலை நீங்க பாத்தீங்கன்னா, யூ கேன் நாட் சே இந்த ஸ்டேட் சரியில்லை, இந்த ஸ்டேட் சரியில்லை. ஏன்னா அக்கார்டிங் டு தட் ஸ்டேட் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டேட்ல அது இம்பார்ட்டன்ட். அதனால தான் அந்த ஸ்டேட் வந்து அவங்கள அனுப்புறாங்க உங்ககிட்ட. ஓகே இது ஃபைன், நீங்க இதை இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கோங்க மட்டும் நீங்க. இல்ல விஜய்ஜி. அந்த ஸ்டேட்ல உள்ளவங்களுக்கு தான் அந்த பெருமை தெரியும் அவங்கள பத்தி. நாங்க எடுத்து அதேதான். சொல்லும்போது நீங்க புரிஞ்சுக்கணும். எக்ஸாக்ட்லி, கரெக்டா சொன்னீங்க. ஸோ ஐ மீன் என்ன சொல்ல வந்தேன், கிட்டத்தட்ட 56 ப்ரப்போசல் இந்த வாட்டி வந்துச்சான். அஃப்கோர்ஸ் இந்த வாட்டி அந்த கரோனா கிரோனா அதெல்லாம் பார்த்து கீத்து வந்து வெறும் 16 ப்ரப்போசல் மட்டும் தான் இவங்க ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸே நீங்க பார்த்தீங்கன்னா 28 ஸ்டேட்ஸ் இருக்குங்க நம்ம இந்தியாவில். 28 ஸ்டேட்ஸ் 28 ஸ்டேட்ஸ்லேருந்து வெறும் 16 ஸ்டேட்ஸ் தான் அவங்க வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. என்ன பேசிஸ்ல இவங்க இந்த 16 ஸ்டேட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க? என்ன பேசிஸ்ல இவங்க வந்து மிச்சம் இருக்கிற ஸ்டேட்ஸ் இல்ல நீங்க சரியில்லை, உங்களை வந்து உங்களோட பாரம்பரிய விஷயத்த, உங்களுக்கு பெருமையான விஷயத்த நாங்க வந்து இந்தியாவோட ரிப்பப்ளிக் டே பரேட்ல இன்க்ளூட் பண்ண முடியாது. இது ரொம்ப தப்பான விஷயம். நம்மளுக்கு ஓகே, ஐ மீன் நம்மளால இது வந்து ஒத்துக்கவே முடியாது. ஒரு காலமும் இது ஒத்துக்க முடியாது. அவங்க கொடுத்த காரணம் வந்து இவங்களெல்லாம் யாருக்குமே தெரியாது, வெளி உலகத்து தெரியாதா இவங்களெல்லாம். நம்ம மகாகவி பாரதியார யாருக்கும் தெரியாது, வி.உ.ச அவர்களை யாருக்கும் தெரியாது, நாச்சியார் அவங்கள யாருக்கும் தெரியாதா. அப்ப தெரியலன்னா தெரிய வைங்களேன். இட்ஸ் an ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு தெரியலன்னா ஓகே, லெட்ஸ் டேக் an ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, தமிழ்நாடுல இருந்து இவ்வளவு பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து இவ்வளவு பங்கு கொடுத்திருக்காங்க, அதை பத்தி தெரிய வைங்களேன். அந்த எண்ணம் இல்லாம இல்ல இது வந்து இவங்க வந்து எங்களுக்கும் அதாவது தெரியாது. வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு தெரியலையாம். இது என்ன வந்து ஆக்சுவலா பரேட் வந்து இட்ஸ் நாட் ஃபார் வெளிநாட்டுக்கு நம்ம பரேட் பண்ணல. நம்ம பெருமையை நம்மளே தெரிஞ்சுக்கணும் தான் இந்த பரேட் நடக்குது. இது வந்து இந்தியாவோட ரிப்பப்ளிக் டே பரேட் எனக்கு தெரிஞ்சு எத்தனை நாடுகள் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இது நம்ம நாடு, நம்ம கஷ்டப்பட்ட இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. இப்ப கூட வந்து ரிப்பப்ளிக் அந்த வேர்ட் வர்றது ரொம்ப பெரிய விஷயம். இட் மீன்ஸ் டெமோக்ரஸி. The country is run by people. It's a democratic. அதான் ரிப்பப்ளிக்கோட ஒரு another kind of a definition. It's a democracy of India. அந்த பரேட்ல நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்த, நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பெரிய பெரிய தலைவர்களோட பேரை உங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்க. அந்த காரணத்தினால நீங்க வந்து எங்களோட பெருமையை நீங்க பரேட்ல வர வேணாம இப்ப சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? இதை எப்படி ஒரு தமிழன் ஒத்துக்க முடியும்? இது வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம சவுத்ல இருக்க கிட்டத்தட்ட கேரளா ஸ்டேட்டுக்கு நடந்திருக்கு. நீங்க எனக்கு தெரிஞ்ச கேரளால வெஸ்ட் கூட வந்து ஸ்ரீ நாராயண குருஜி அவர் ரொம்ப பெருமைக்குரியவர். அவர் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்ன ஒரு ஆள் அவரு. அவரது கூட வைக்கல. அதே மாதிரி நீங்க சொன்ன வெஸ்ட் பெங்கால் நம்ம நீ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏன் அவ்வளவு பெரிய ஸ்டாச்சு வச்சிருக்கீங்க? இது ஒரு சொல்லுங்க சொல்லுங்க. அவரோட பர்த்டே வந்து 125வது பர்த்டே நினைக்கிறேன். இப்போ 23ஆம் தேதி வரப்போகுது. சோ அதனால அவரது ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை. என்ன திங்கிங்ல இவங்க பேசுறாங்க இந்த கமிட்டி மெம்பர்ஸ். எந்த பேசிஸ்ல யூ ஆர் சேயிங் தட் திஸ் யாருக்கும் தெரியாது? அந்த கமிட்டி மெம்பர்ஸ் ஆன் வாட் பேசிஸ் யூ ஆர் சேயிங் இது யாருக்கும் தெரியாதுன்னு சவுத்ல வந்து கேட்டு பாருங்க. அப்படின்னு ஒரு சூப்பர் படம் ஞாபகம் வந்து இப்ப எனக்கு போதி தர்மன். அவரை பத்தி இந்தியாக்கே வந்து அவரை பத்தி தெரியல. அதே சைனால போய் கேட்டு பாருங்க நம்ம போதி தர்மன் பத்தி. அப்படி கதையா சொல்லுவாங்க. அவங்கள பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப. என்ன சொல்ல வரீங்க நீங்க? ஐ மீன் லைக் உங்களுக்கு தெரியாத காரணத்தினா இது ரொம்ப இதுக்கு பின்னாடி நம்ம பாலிடிக்ஸா இல்ல இதுக்கு பின்னாடி வந்து என்ன அஜெண்டா அது பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஓப்பனா பார்த்தா இது தப்பு, அவ்வளவுதான். இதுக்கு இன்னும் நீ என்ன அஜெண்டா வச்சிருக்க, இதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கல் அஜெண்டாவா இல்ல வி டோன்ட் கேர். அந்த மாதிரி தான். எனக்கு அது கவலையே இல்லை, என்ன அஜெண்டாலும் கவலை இல்லை. ஆனா நீ பண்ணது தப்பு. நீ இது சொன்னது இதனால வந்து எங்களோட இது வந்து நீங்க ரிஜெக்ட் பண்ணி இல்ல இது வந்து முடியாது. மூணு ஸ்டேஜஸ்ல ஓகே ஆனதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து இந்த காரணம் சொல்லி இல்ல எங்களுக்கு இது தெரியாதுன்னு கப்பல் ஓட்டிய தமிழர்
அவரை பத்தி வந்து இது எப்படின்னா இல்ல இல்ல இன்னொரு அவங்க இப்ப இந்த இது பாத்தீங்களா, ஐ திங்க் பாலிடிக்ஸ் டன் ஆன் திஸ் ஆல்சோ. எக்ஸாக்ட்லி அது நல்லாவே தெரியுது ஓப்பனாவே. ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் பிஜேபி ஷுட் செக் ஆன் திஸ் கை ஆர் கமிட்டி. ஆர் ஷியோர்லி ஃபிளாட் கமிட்டி. இது சம்பந்தப்பட்டு விஜய்ஜி ஒரு நிமிஷம், இது சம்பந்தப்பட்ட ஒரு ஹரிஷம்மா ஏன் வந்துட்டு உடனே கிளம்பிட்டீங்க? ஜாயின் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நீங்க பேசுங்க ஜாயின் இது பண்ணிட்டு. கண்டிப்பா தெரியுது. பட் அந்த ஆங்கிள் நம்மளும் சொல்ல வேணாம் தான் நான் சொல்லல. இல்ல இல்ல பிகாஸ் அதுக்கு ஆக்சுவலா வந்துட்டாங்க, ஹரிஷம்மா வந்துட்டாங்க. ஒரு நிமிஷம். கிளியராவே வந்து திஸ் இஸ் ஹலோ a little bit மித்ரா of சிஸ். ஹரிஷம்மா வணக்கம். வாங்க, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் வணக்கம். பேசுறேன் நானு. எஸ், சூப்பர் சூப்பர், ஆல்வேஸ் ஹாப்பி. வெல்கம். நீங்க சொல்லுங்க இல்ல விஜய். இல்ல நான் லேட்டஸ்டா நியூஸ் பார்த்தேன். சொல்லுங்க. அது அவங்க 4 கட்டங்களா ஃபில்டர் பண்றாங்களாம் ஆமா டிஃபென்ஸ்ல ஆமா. இருந்து. ம், அதுல ம். 4th வந்து ரிஜெக்ட் ஆயிருச்சுன்னு ஸ்டாலின் சொன்னதா நியூஸ்ல கேட்டேன். ஆமா காரணம் எதுவும் சொல்லல சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆமா, காரணம் வந்து நம்ம டைரக்டா சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து இப்ப ஆ என்னன்னா, ராஜ்நாத் அவர் இருக்கார் இல்லையா, டிஃபென்ஸ் ஆ மினிஸ்டர், அவருக்கும் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. எல்லாரும் மம்தா பானர்ஜி அவங்கல இருந்து, கேரளா சீஃப் மினிஸ்டர்ல இருந்து, ஸ்டாலின் அவரு சீஃப் மினிஸ்டர், நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், எல்லாருமே எழுதியிருக்காங்க. ஸோ டைரக்டா வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. ஆனா இன்ஃபர்மேஷன் கொடுத்தது வந்து லீக் ஆயிருக்கு. ஓகே, டைரக்டா ஓ வந்து எங்கேயுமே மீடியால போடல. பட் ஆனா இன்ஃபர்மேஷன்ஸ் லீக் ஆயிருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாம் ஃபேமஸான ஆட்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஓ. இங்க என்ன அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க, அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இத ரொம்ப பேசி பேசி ஆஹா பெருசாக்கிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது கணக்கு சரியான காரணம் சொல்லல, டிஃபென்ஸ்க்காக இத கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டிஃபென்ஸ்க்காக கட் பண்ணிருக்காங்களா? செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இது செக்யூரிட்டி ரீசன். செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. பட் தென் அகைன் அந்த அந்த காரணம் கூட ஒத்துக்க முடியாது. சி அந்த 16 பேரை நீங்க செலக்ட் பண்ணீங்க, இட்ஸ் ஓகே சொல்லி மிச்சம் இருக்கிற நான் பேசுறது ஃபார் எவ்ரி ஸ்டேட் ஹூ இஸ் ரிஜெக்டட். இல்ல எவ்ரி இல்ல, ஸ்டேட் இப்போ ஹூ இஸ் ரிஜெக்டட். டிஃபென்ஸுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருந்தா கூட அதை ஓப்பனா சொல்லலாம்ல. நம்மளுக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்து இவங்க ஃபேமஸ் இல்ல, இது ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இவங்க ஃபேமஸ் இல்ல. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்கணும், முக்கியமான சில ஸ்டேட்டுக்கு மட்டும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கணும். எல்லார்கிட்ட கொடுத்துட்டு ஃபில்டர் அப்ப பண்ணி அது அது கூட தப்பு. அந்த நீங்க எப்படி சொல்றீங்க அது முக்கியமான ஸ்டேட்னு? See, அதுவும் தப்பு தான். அது சாரி. எப்படி முக்கியமான ஸ்டேட்னு யாரால சொல்ல? இப்ப ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒருத்தர் கூட வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அந்த அந்த சுதந்திரக்காக போராடி இருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு அவர் முக்கியம். கரெக்ட். அவரு பேர் வந்து எனக்கு வந்து இதுல வரணும். அவர் பேர் வந்து ரிபப்ளிக் டே பரேட்ல, அவரோட போட்டோ ரிபப்ளிக் டே பரேட்ல வரணும். அது எனக்கு ஆசை. என் நாட்டுல இருந்து என் தொகுதியில இருந்து இவரு வந்து நிஜமாவே கஷ்டப்பட்டு அவரோட அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆல் 28 ஸ்டேட் பிளஸ் ஹரிஷ்மா கொஞ்சம் மியூட் போடுறீங்களா? அவங்க முடிச்சிட்டோமே விஜய்ஜி. ஹரிஷம்மா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அதுக்கு ஓகே ஓகே. ஹரிஷம்மா நீங்க சொல்றது நீங்க சொல்லுங்க. ஐ டோன்ட் நோ என்ன இல்ல இல்ல, ஒருவேளை நான் நினைச்சேன் பிபின் ராவத் சார்னால இப்படி கேன்சல் பண்ணிருப்பாங்களா பிபின் அப்படின்னு. ராவத் சார், அதுக்கப்புறமா இவங்க எனக்கு வந்து அப்படி இருந்ததுன்னா இப்ப இந்த பரேடே வந்து எனக்கு தெரிஞ்சு அப்போ பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ இவரும் வந்தார்ல, பஞ்சாப் போகும்போது அவருக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்தது, நம்ம பிரைம் மினிஸ்டருக்கும். புரியுதுங்களா? அவருக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி, வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க. இருக்கிறதுலயே வந்து ரொம்ப சுதந்திர போராட்ட வீரர்கள் எங்க இருந்து வந்திருக்காங்க, வெஸ்ட் பெங்கால ஜாஸ்தி வந்திருக்காங்க. அப்ப வந்து அதுல யாரு முக்கியமா, நேதாஜினா நம்மளுக்கு வந்து ஒரு பெருமை. நம்ம இந்தியாவுக்கு அவர் தெரியாத ஆட்களே கிடையாது உலகம் ஃபுல்லா. அவரோட வந்து ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க? அப்ப அது எப்படி எடுத்துக்கிறது நீங்க சொல்லுங்க. இல்ல, எல்லா இயரும் எல்லா ஸ்டேட்டையும் செலக்ட் பண்ண மாட்டாங்களாம். நம்ம ஸ்டேட் கூட போன வருஷம் எல்லாம் செலக்ட் ஆகலையாம். ஓகே, நம்ம ஸ்டேட் இந்த வருஷம் என்ன சொல்றாங்க, அதை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படின்னு அரசியல் எப்பதான் பண்ணல, எதுலதான் பண்ணல, அரசியலுக்காக இதை பெருசுபடுத்தி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அதையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் பேசுறாங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பேசுறதை நம்ப கூடாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எது ஒழுங்கா பண்ணிருக்காங்க நீங்க சொல்லுங்க. ஆனா இது 2 டேஸா இந்த விவாதம் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த பாரதியார்னால வேலு நாச்சியார்னால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க.
ஆனா கடைசியில காரணம் பார்த்தா ஸ்டாலின் வந்து எந்த காரணமும் சொல்லல நம்ம முதல்வர். இல்லையே நான் வந்து நாலாவது இத பாருங்க, அவரோட பண்ணிட்டாங்க ட்வீட்ல அவ்வளவுதான் பண்ணியிருக்காரு. சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம் அவரோட இது நான் காமிக்கிறேன். அவரோட ட்வீட் நான் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் ட்வீட் இருங்க. ஒரே நான் நிமிஷம் நியூஸ்ல இருங்க. தான் பார்த்தேன். நீங்க நியூஸ்ல பாத்தீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நான் அதை ஆட் பண்றேன். நியூஸ் எல்லாம் ஐ மீன் லைக் ரியலி இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நியூஸை எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறதுனே தெரியல. ஆக்சுவலா சொல்ல போனா ரொம்ப எக்கச்சக்கமான வந்து இந்த யூடியூபர்ஸை வச்சுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப விஷயமே தெரியுது. ஆமா. இப்போ இதுல நான் ஒரு நிமிஷம் நீங்க பேசிட்டு இருங்க. நான் இதை உங்களுக்கு சிஎமோட ட்வீட் அதை மட்டும் நான் காமிக்கிறேன். யூடியூப் வச்சு ஆனா நிறைய பேருக்கு அவேர்னஸே இல்ல. இது வந்து சுசாந்த் இதுலயே சொல்லிருக்கேன், நிறைய பேருக்கு இதுல அவேர்னஸே இல்ல. யாரும் நம்ம சொன்னா கூட அந்த யூடியூப்ல போய் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் உலகமே கையில இருக்கு பாருங்கன்னு சொன்னா கூட யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நிமிஷம். கரெக்டா சொன்னீங்க. நேத்து அதுதான் வந்து நேத்து மண்டே சுஷாந்த் டைரி படிக்கும்போது ஒரு விஷயம், ஒரு லைன் வந்துச்சு. இது வந்து ஸ்கில்லா இல்ல வில்லா? நீங்க உங்களுக்கு திறமை இல்லையா பாக்குறதுக்கு, இல்ல உங்களுக்கு மனம் இல்லையா? ஐ மீன் லைக் வில் இல்லையா? நீங்க அது பாக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? முக்காவாசி பேருக்கு வந்து தோண மாட்டேன், தேவையில்லைன்னு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதேதான் பிக் பாஸ் பாத்தீங்கன்னா 500K 1.1 million உடனே போயிடும். பிக் பாஸோட ட்வீட் இல்ல பிக் பாஸோட சின்ன வீடியோ போயிடும். பட் இந்த மாதிரி விஷயம் ரீச் ஆகிறதுக்கே வந்து ஐ மீன் லைக் அவ்வளோ கஷ்டமா இருக்கு. பீப்புள் அவ்வளோ டைவர்ட்டா இருக்காங்க. ஐ மீன் லைக் அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் ப்ரையாரிட்டி டிஸ்ட்ராக்ஷனுக்கு தான் ப்ரையாரிட்டி. நான் வந்து ஒரு இது தப்பா சொல்ல, பட் நெகட்டிவிட்டி அவ்வளோ ஃபாஸ்டா பரவுது. பட் பாசிட்டிவிட்டி ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து தேவை. இது இப்போ வந்து திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. இது அது வந்து ரீச் ஆகிறதுக்கு அதை ஓபன் பண்ணி பாக்குறது கூட மக்களால் வந்து இது வேஸ்ட் ஆஃப் டைம், இதை போய் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறது, வாங்க வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஸ்பைசி காசிப் இதை தேடிதான் போறாங்க மக்கள். அது வந்து ரொம்ப நான் வந்து உங்க யூடியூப்ல சொல்லுவாங்க சுசாந்த் விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்னு மித்ராசி சொல்லுவாங்க. சரி நம்ம 4 பேருக்கு சொல்லலாம்னு சொன்னா அது ஏதோ ஒரு மாதிரி கேட்பாங்க. நம்மளே பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம சொல்லிட்டு இருப்போம், ஆனா அவங்க மைண்ட்ல அது ஏறாது. கரெக்டா அவங்க வேற திங்கிங்ல இருப்பாங்க. அது என்னமோ ஒரு 10ல 1 கூட இல்ல, அது 1000த்துல ஒரு விஷயம் மாதிரி அப்படியே போயிருவாங்க. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. அட யாருமா நீ அப்படி சொல்லிடுவாங்க. ஆமா சார், நான் சொல்றது உங்களுக்கு தெரியல இல்ல ஏதாவது தப்பா இருக்குன்னு நினைச்சா நீங்களே போட்டு பாத்துக்கோங்க. எல்லாரும் செல்லு இருக்கு, எல்லாரும் போட்டு பாத்துக்கோங்கன்னு சொன்னா அது ஒரு தடவை கூட யாரும் இது வரைக்கும் நான் சொன்னவங்க செஞ்சதே கிடையாது. எவ்வளவு கரெக்டா சொல்றீங்க. சுஷாந்த் அதான் சொல்றாரு. எவ்வளவுதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ண முடியும், நீங்களே கொஞ்சம் முயற்சி எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். இது கருப்பு இது வெள்ளைன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா அந்த அந்த இனிஷியேட்டிவ்னஸ் வர மாட்டேங்குது நம்ம மக்கள் கிட்ட வர மாட்டேங்குது. நீங்க சொன்ன இல்ல, எனக்கே சுசாந்த் வந்து தெரியாது, யாருன்னு தெரியாது. 2010ல நான் ஹிந்தி அப்பதான் கத்துக்கலாம்னு நினைக்கிறப்ப ஹிந்தி நாடகங்கள் பார்ப்பேன். அப்ப பவித்ர ரிஸ்தாலாம் பார்த்திருக்கேன். அப்ப பார்த்தவர் 2வது அவரை தோனியா படத்துல நடிச்சப்ப தமிழ்நாடு வந்து ப்ரொமோட் பண்றப்ப அந்த பையன் இதுல நடிச்சிருக்கானா, படத்துக்கு போயிட்டானான்னு எனக்கு அப்பதான் தெரியும். ஆனா நான் இறந்தப்புறம் அது ரொம்ப பாதிப்பு எனக்கு. அந்த பையன் இறந்தப்புறம் அந்த விஷயங்கள் நான் யூடியூப்ல பார்த்து திசாவெல்லாம் நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அது என்ன சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. உங்க பேச்சிலே தெரியுது. ஆனா நம்மளோட ஃபைட் அதுதான் ஹரிஷ்மா. இத இன்னும் நம்ம அட்லீஸ்ட் நம்ம ஒரு குரூப்பா இது பண்றோம். இவ்வளவு பெரிய சேராத மக்கள் இல்ல, நம்மளுக்கு இந்த சுஷாந்த் சப்போர்ட் பண்ணாத ஜனங்கள் இல்ல. சோ இட்ஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு லெவல் வரைக்கும் வந்துட்டோம். பட் ஆனா சுஷாந்த நினைச்சு பாருங்க, தனியா ஒரு 5 பேர் 10 பேர் டீம் வச்சு அந்த 5 பேர் 10 பேர் மட்டும் தான் நம்பி சுஷாந்த் வந்து இவ்வளவு காரியம் செஞ்சிருக்காரு. நான் எப்பயுமே அதான் சொல்லுவேன்.
நம்ம வந்து ஒரு ஒரு 10-12 டைம்ஸ் நம்ம அதிகமா நம்ம கிட்ட சப்போர்ட் இருக்கு, நம்ம கிட்ட பக்கபலம் இருக்கு, பீப்புள் நம்ம கூட இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்னும் அதிகமா போகணும், சேட் ஆகக்கூடாது. ஆனா ஒரு சுஷாந்த் நினைச்சு பொண்ணு பாருங்க. எவ்வளவு இதுல கஷ்டப்பட்டிருக்கா, திசா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. அதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனசு. அதேதான். முடிஞ்ச So அளவுக்கு நான் என்னோட 2 பசங்க எனக்கு. 2 பசங்களுக்கும் நான் இதுல நீங்க சொல்றது ஓரளவுக்கு எடுத்து சொல்லுவேன். நானும் மித்ரா சிஸ் சொன்ன மாதிரி தமிழ்ல யார் சொல்லுவாங்க ரொம்ப அப்ப தேடிட்டு இருந்தேன். அப்பதான் மித்ரா சிஸ் படிக்க ஆரம்பிச்சீங்க நீங்க டைரிய. அதுல தேடி தேடி தான் உங்க இதுல வந்து நானு கேட்டுக்கிட்டேன். கடவுள் தான். அதாவது சுஷாந்துக்காக ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு கடவுள் தான். அட்லீஸ்ட் இந்த மனசு இருக்கு இல்ல, சுஷாந்துக்காக என்ன நடந்ததுன்னு கேட்கணும். நம்ம அட்லீஸ்ட் நம்ம சொல்லி மத்தவங்க கேட்கலனாலும் அவருக்காக ப்ரேயர் பண்ணி நல்லது அவருக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்ன்ற ஆத்மா இன்னும் கூட எல்லாருக்கும் சுத்திட்டு இருக்கு பாருங்க. அதனாலதான் யாருன்னே தெரியாத நம்ம எல்லாம் உட்காந்து இப்ப இந்த டாபிக்க பேசிட்டு இருக்கோம். எனக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன மாதிரி, அதாவது இப்ப குழப்பி இருக்காங்களோ, இவங்க எல்லாத்துலயும் பொலிட்டிக்கல் ஆதாயத்தை தேடுறதுனால இப்ப யாரு நல்லவங்க, எது உண்மை, எது பொய்ன்றது அளவுக்கு நம்மள மக்களை கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ மக்களுக்கு உண்மையே சேர்க்கறது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி கன்ஃபியூஸ் தான் பண்றாங்க. எந்த ஒரு நியூஸா இருந்தாலும், இது மட்டும் இல்ல, எந்த ஒரு நியூஸா இருந்தாலும் அப்படிதான். Oh yes, ma'am. People across globe have become thick-skinned and insensitive. This has become a weapon against humanity and easier for anti-people to attack us easily. So true. இங்க பாருங்க, சொன்ன உடனே ஒரு anti-people வந்து நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் பிளாக் பண்றதே எனக்கு டைம் சரியாது. சொன்ன மாதிரி இப்போ மகாலட்சுமி மேம் சொன்ன மாதிரி உண்மைதான் அது. இப்ப இவங்க போட்டிருக்கிறது இப்போ எனக்கு இப்பதான் இதனாலதான் நம்ம நிறைய பேர் வந்து பேசணும். இப்ப நம்ம ஒரு ஆங்கிள் பேசுவோம். இப்ப வந்து நாங்க தான் ரைட்டோ இல்ல நீங்க தான் ராங்னு சொல்றது கிடையாது. இப்ப நம்ம வந்து இத பேசுறோம். இப்போ ஹரிஷம்மா சொன்னாங்க, இல்ல இது வந்து பொலிட்டிக்கலா திருப்புறாங்க அப்படின்றாங்க. எல்லாம் ஓகே. ஆனா எனக்கு வந்து வெஸ்ட் பெங்கால், இப்ப நம்ம இப்ப நீங்க ஜான்சி ராணி சொல்றாங்க. அவங்க ஒரு விஷயத்த ஜான்சி ராணிக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க வேலுநாச்சியார் அம்மை. சோ அதுதான் இப்ப நம்மள இப்ப கன்ஃபியூஷன்ல வச்சிருக்கிறதுனால இப்ப எதை பத்தி பேசணுங்கிறதுக்கே வந்து நம்மளுக்கு வந்து பயம் வருது. பயம் இல்ல, தெரியல. போய் பேசலாமா வேண்டாமா, வேண்டாம் தப்பா போயிருமோன்னு பயமா இருக்கு. ஆமா. இப்ப நானும் யோசனை பண்ணி தான் இந்த நியூஸ போட்டேன். சரி நம்ம காதுக்கு இந்த நியூஸ் வந்துச்சு, சரி சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் இதை டைப் பண்ணேன் நானு. அதனால ஒன்றும் இல்லை. நீங்க சொன்னது நல்லதா போச்சு. ஏன்னா எல்லா பக்கத்துல இருந்தும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி வந்து இன்னும் அவங்க வந்து நம்ம அதாவது இப்போ ரிபப்ளிக் டேல மட்டும்தான் இவங்களை பத்தி பேசணும் அவசியம் கிடையாது. எந்த டைம்லயும் இவங்களை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பாஸ் பண்ணணும். பட் கொண்டு வந்திருக்கலாமே. சரி, ஆனா ஹிஸ்டரியில கொண்டு வந்திருக்கலாமே. கரெக்ட். அது சரி. அதுல எதுவுமே கிடையாது. Go through Mr. Annamalai wrote a letter to Mr. Stalin and he mentioned all things that DMK playing this matter. Please never ever Modi government defraud this people. ஆக்சுவலா வந்து எனக்கு என்னன்னா, ஏன் வந்து ஒட்டுமொத்த சவுத்ல இருக்கிறது எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கிறது தான் வந்து அதுக்கான வேலிட் ரீசனாவது கொடுக்கலாம்ல. இது வந்து சரி கர்நாடகா மட்டும் சூஸ் பண்ணிருக்காங்க, எந்த ரீசனுக்காக சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெளிவா கொடுத்துட்டாங்களே. நம்மளுக்கு வந்து மக்களுக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன் தேவையில்லை. யாரும் மக்கள் கிட்ட விளையாட மாட்டாங்க இந்த மாதிரி. சொன்ன மாதிரி இப்ப வந்து ஒரு நியூஸை ஃபில்டர் பண்ணி எது வந்து ரைட்டான நியூஸ், எது வந்து ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டால ஒரு நியூஸை பரப்புறாங்க, எது வந்து ஜஸ்ட் மக்களை கன்ஃபியூஸ் பண்ண இந்த நியூஸ் போடுறாங்கன்னு. ஏன்னா ரொம்ப ஜென்யூன் சோர்சஸ் கிட்ட இருந்து கேட்கும்போது இட்ஸ் லைக் ஓகே ஃபைன், பீப்புள் ட்ரஸ்ட் தீஸ் பீப்புள். நம்மளும் வந்து இவர் கிட்டத்தட்ட இவர் எல்லாமே வந்து இவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொல்றது ஓகே கரெக்டாக தான் இருக்கும், இது நம்மளும் பேசணும். நம்ம எடுத்தா அஃப்கோர்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நியூஸ் வந்து இருக்கும், இது மாதிரி இல்லை அது சொல்லலை. அகெயின் இப்ப இட்ஸ் எ வெரி டெலிகேட் சிச்சுவேஷன். இப்ப வந்து வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங், எது உண்மை எது உண்மை இல்லை. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து அஃப்கோர்ஸ் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இது வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. பட் அதுதான் ரைட் ரீசனா? அப்போ செக்யூரிட்டி ரீசன்காக வந்து மத்ததெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணீங்க? எல்லாமே ஓகே, செக்யூரிட்டி ரீசன் சொல்றாங்க. ஆனா என்ன எனக்கும் புரியல. அப்ப எப்படி கர்நாடகா மட்டும் எப்படி அக்செப்ட் பண்ணீங்க செக்யூரிட்டி ரீசன் சொல்லிட்டு? அங்க வந்து சொன்ன மாதிரி தே ஆர் லைக் பிஜேபி அண்டர் பிஜேபி.
ஓகே சி இது எல்லா பக்கமும் அனலைஸ் பண்ணோம். நாங்க வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டும் கிடையாது, பிஜேபிக்கு அகேன்ஸ்டும் கிடையாது. நல்லது மக்களுக்கு யார் பண்ணாலும் அவங்க பின்னாடி கண்டிப்பா நம்ம எல்லாரும் போகணும், அவ்வளவுதான். ஸோ ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஆனா இப்போ வந்து என்னன்னா, ஏன் இப்போ இவங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி வந்து அவங்க வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்ட் தான் எப்பவுமே. ஸோ அதனால வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாங்களா? ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து எப்பவுமே பிஜேபி வர முடியாது. ஐ மீன் அந்த மாதிரி இருந்திருக்கு சுச்சுவேஷன், வர முடியாம. ஸோ அதனால வந்து இப்போ வந்து நம்மள ரிஜெக்ட் பண்ணாங்களா? ஸோ எல்லா டைமும் வந்து ஒரு ஆளை வந்து நம்ம வந்து அதாவது நான் சொல்றது இப்போ தமிழ்நாட்டுல வந்து இது இது தமிழர்கள் பிரச்சனையை தான் பார்க்கணும் தவிர அது பொலிட்டிக்கல் பிரச்சனை நம்ம பார்க்க இல்ல முடியாது. பார்க்க கூடாது, எனக்கு பார்க்க கூடாது. அதுதான் தோணுது. இது வந்து தமிழர்கள் பிரச்சனை. இது ஓகேவா? நம்ம நாட்டுல உள்ளவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் வந்து முதல் தோன்றிய லாங்குவேஜ். ஹரிஷம்மா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இருங்க, இல்லைன்னா உங்களுக்கு உங்க ஓகே. சுச்சுவேஷன் எனக்கு தெரியாது. ஓகேவா? நீங்க எனக்கு இல்ல சொல்லிடுங்க, ஒன்றும் நான் ப்ராப்ளம் வாட்ச் இல்லை. பண்ணிட்டு தான் இருப்பேன் நீங்க முடிக்கிற வரைக்கும். நான் சரி வேணா சரி வெளியே சூப்பர். போயிட்டேன். இல்ல 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 நீங்க இல்ல இல்ல வெளியில போகணும்னு ஆ. சொல்லலப்பா. உங்களோட சுச்சுவேஷன் தேவை. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் இல்லையா? அதனால உங்களுக்கு இல்ல போகணும்னா இல்ல எனக்கு பரவாயில்ல சொல்லிடுங்க. பேசு. சூப்பர், என்னோட தேங்க்யூ ஸோ பேரு மச். விஜயலட்சுமி. சாரி ஓகே நான் ஹரிஸ் பேர்லயே ஓட்டிட்டு இருக்கேன். சரி சரி, நோ ப்ராப்ளம் விஜயலட்சுமி. நான் உங்களுக்கு உங்க பேர்லயே ஓகே சொல்லி நான் கூப்பிடுறேன். அது ஓகே ஹரிஷம்மா சொல்லி ஓகே. சொல்லி பழகிருச்சா? டக்குன்னு எஸ். கொஞ்சம் டைம் ஆகும். So I trust Modi ji. He named Bharatiyar seat in BH University and 11 aims for Tamil Nadu, etc. Even need help poor joint medical seats. Super. So இந்த மாதிரி சில விஷயங்கள் ஆக்சுவலி இந்த படிக்கும்போது பாயிண்ட் கூட வந்து ஆ 2 3 இடத்துல நானும் கேள்விப்பட்டேன். இது மாதிரி மோடிஜி வந்து நம்ம இவரு பாரதியார எக்கச்சக்கமான இடத்துல பெருமையா பேசியிருக்காரு. பிளஸ் ட்வீட்லாம் so நல்லா நான் பண்ணியிருக்காரு. அதையும் நான் ஷேர் அது பண்றேன். அவர் So ட்வீட்லாம் கூட நல்லா பண்ணியிருக்காரு. அப்ப அப்ப வந்து ஐ மீன் லைக் அப்ப ஏன் எந்த பேசிஸ்ல எனக்கு மறுபடியும் என்னோட கேள்வி வந்து நீங்க சொல்றது செக்யூரிட்டி பேசிஸ், செக்யூரிட்டி இதுல வந்து இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் இட்ஸ் ஸ்டில் இட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ஃபேர். இன்க்ரீஸ் யுவர் செக்யூரிட்டி அண்ட் இன்க்ளூட் ஆல் த ஸ்டேட்ஸ் இன் திஸ் ஒன். கிட்டத்தட்ட என்ன எல்லா ஸ்டேட்டுக்கும் இந்த எல்லா ஸ்டேட் சேர்ந்து தான் இந்தியா. இந்தியா இஸ் நாட் ஒன்லி 16 ஸ்டேட்ஸ் ஆர் இந்தியா இஸ் நாட் ஒன்லி டெல்லி. இந்தியானாலே ரிப்பப்ளிக்னாலே இட்ஸ் அந்த 28 ஸ்டேட்ஸ் பிளஸ் யூனியன் டெரிட்டரிஸ் சேர்ந்து தான் இந்தியா. அப்படிங்கும் போது ஒரு இந்தியாவுக்கு நீங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது நீங்க வந்து இல்ல நான் 10 தான் செலக்ட் அலோவ் பண்ணுவேன், மிச்சம் இருக்கிற 20 நான் அலோவ் பண்ண மாட்டேன்னா அது எந்த விதத்திலயும் நியாயமே கிடையாது. எல்லா ஸ்டேட்டையும் நீங்க வந்து இது ஹரிஷ்மா சொன்னாங்க, எல்லா ஸ்டேட்டையும் எல்லா வாட்டியும் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இல்ல எனக்கு தெரிஞ்சு உங்களோட கிரைட்டீரியா என்ன உங்களுக்கு? கொரோனா டைம்ல இதுலலாம் அப்போ வந்து என்ன சொல்றது கும்பாபிஷேகமா அதெல்லாம் பண்ணாங்க. அப்போ வந்து மக்கள் பத்தி செக்யூரிட்டி கவலைப்படல. மக்கள் எப்படி வேணா போலாம். இப்போ என்ன செக்யூரிட்டி, நேஷனல் செக்யூரிட்டி மட்டும் பத்தி தான் நீங்க கவலைப்படுறீங்க. மக்களோட செக்யூரிட்டி பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. இப்ப கூட வந்து வைஷ்ணவி தேவி கோவில்ல வந்து எவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் எனிபடி, பட் இட்ஸ் ப்ராக்டிக்கல் சில விஷயங்கள் பேசிதான் ஆகணும். எனக்கும் வந்து நம்பிக்கை இருக்கு மோடிஜியோட கவர்மெண்ட்ல ஏதாவது நல்லது செய்வாரு. ஆனா சுஷாந்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க? 1.5 வருஷமா பேசிட்டு தான் இருக்கோம். என்ன செஞ்சாரு அவரு? அதுதான் என்னோட கேள்வி. அவ்வளவுதான், சிம்பிள். ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் நாங்க எல்லாரும் ட்வீட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு அம்மா ஜியா கான் அவங்க என்ன ஆச்சு அவங்களுக்கு? நாங்க பிளைண்டா அவங்க நம்புறோம். எத்தனையோ வாட்டி எல்லாருமே ட்வீட் பண்ணிட்டு இருக்கோம், கெஞ்சி கேட்டாச்சு, எல்லாம் வந்து எல்லா ட்வீட்லயும் உங்களை ஆட் பண்ணியாச்சு. அப்ப மக்களுக்கு குறைய நீங்க தீக்காதவங்க கிட்ட பின்னாடி நம்ம எப்படி நம்ப முடியும்? இதுதான் சிம்பிள் கொஸ்டின். Subramania Bharati believed in justice and equality above everything else. He once said, if even one single man suffers from starvation, we will destroy the entire world. The sums up இதெல்லாம் தெரியுது இல்ல? அப்போ வந்து எப்படி வந்து ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறீங்க நீங்க? சுப்பிரமணிய பாரதி பேசியிருக்காருன்னு அதே பேசின நீங்க எங்க ஈக்குவாலிட்டிக்கு நாங்க வந்து ஜஸ்டிஸ்க்கு உங்க பின்னாடி வந்து நாயா பேயா அலையிறோம். அப்ப நீங்களா எங்க போறீங்க ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர்? அப்ப நாங்க கேட்கதானே, அப்ப எங்களுக்கு மண்டையில எல்லாமே தோணும். இது நாங்க இவங்களை நம்புறதா, இவங்க நம்பாம இருக்கிறதா? இப்ப நீங்க வந்து இப்போ எங்களோட தமிழ் பாரம்பரியம் இதை நீங்க வந்து ஸ்பாயில் பண்றீங்க, இல்ல வந்து எங்களோட வீர சுதந்திரத்துக்கு போராடின வீரர்களை வந்து நீங்க வந்து அவங்களை ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து டவுட் வரதான் செய்யும் இது. சோ இதுதான் அந்த ட்வீட், அவர் போட்ட ட்வீட். இன்னொரு ட்வீட் நான் போடுறேன். வேலு நாச்சியார் பத்தி ரீசெண்டா போட்டிருக்காரு. அவரை பத்தி கூட போட்டிருக்காரு. ஏன்னா அவர் ரீசெண்டா இப்ப பர்த்டே போச்சு அவங்களது. சோ ஐ மீன் இத படிச்சு remembering the brave Rani Velu Nachiyar on her birth anniversary, our indomitable courage shall keep motivating the coming generation. அப்ப எங்க ஜெனரேஷனுக்கு நீங்க அவங்கள வந்து நீங்க ரிஜெக்ட் பண்ணினீங்கன்னா அப்ப என்ன எங்க நெக்ஸ்ட் வர ஜெனரேஷனுக்கு என்ன தெரியும் யாரு வேலு நாச்சியார்னு?
அவங்க ஜான்சி ராணி அம்மாக்கு முன்னாடி பிறந்தவங்க, சில 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க. அவங்களத இப்ப நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா, இப்போ மத்த ஜெனரேஷனுக்கு என்ன சொல்ல வரீங்க? என்ன தெரியும்? A strong commitment to fight colonialisms was remarkable. She personifies the spirit of our Nari Shakti. ஸோ இவ்ளோ சொல்லிட்டு இப்போ அப்போ அவங்கள யாருன்னு தெரியல. ஓகே, அந்த ரீசன் கூட நான் விட்டுடுறேன். பட் எதுக்கு ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்குமே வந்து அது கோவமான விஷயம் தான். இது வந்து நான் வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து ஐ வில் நெவர் ட்ரஸ்ட் இந்த ஒரு விஷயம். இது என்னோட ஒப்பீனியன். மேபி நான் ஐம் நாட் ஹர்ட்டிங் எனி ஒன். உங்களோட விஷயத்த நீங்க பேசலாம். நான் வந்து தப்பே சொல்ல மாட்டேன். இது என்னோட விஷயம். என்ன ஏதாவது சொல்லணும்னா நான் ஸ்ட்ராங்கா சொல்லணும் என்னோட பாயிண்ட்ல. ஸோ எனக்கு வந்து பிஜேபியோ எனக்கு காங்கிரஸ் பத்தி சொல்லவே தேவையில்ல. அட்லீஸ்ட் பிஜேபியாவது ஓரளவுக்கு ஓகேன்னு நான் சொல்வேன். இது வந்து என்னன்னா, யார் தான் தப்பு பண்ணல? எல்லா பொலிட்டிஷியனும் தப்பு பண்றாங்க. அவங்க தப்பு பண்றத பார்த்துக்கிட்டு நீங்க சும்மா இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம், வாங்கடே சாருக்கு நடந்த அநியாயத்துக்கு நிக்கிறதுக்கு முடியல. அவரு மேல போட்ட கேஸ வந்து நீங்க எடுக்க முடியல. அவருக்கு வந்து ஸ்ட்ராங்கா ஒரு ஜென்யூன் ஆபீசர் நம்ம ஊர்ல இருக்காருன்னு பெருமை தட்டிக்கிற டைம்ல இந்த மக்கள் எல்லாம் அவர் பின்னாடி நின்னாங்க. ஆனா அவரை வந்து ஹியூமிலியேட் பண்ணி அவங்க ஃபேமிலியை பண்ணிட்டு நீங்க எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அப்ப வந்து எப்படி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் நிம்மதியா தைரியமா ஒரு வேலை பண்ணுவாங்க? அப்ப அவரை பார்த்து எல்லாம் பயந்து போவாங்களா, இல்ல தைரியமா முன்னாடி வருவாங்களா? இதுதான் எனக்கு தெரியணும். Thanks, CMA. Have you returned to Modi ji and Chief Justice of India? Have you? If not, please do. I'm planning to do it once again directly. Sure, true Indian ji. நம்ம கண்டிப்பா பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் என்னோட ஆதங்கத்தை தான் சொன்னேன். நீங்க எதுவும் don't, because finally we are all SSRian. அவ்வளவுதான். ஸோ நம்ம வந்து யுனைடடா இருந்தா, இப்ப நான் என்னோட கருத்து ஒப்பீனியன்ல நான் வேற மாதிரி இருக்கேன். ஸோ நீங்க கருத்து ஒப்பீனியன்ல வேற மாதிரி இருக்கீங்க, அது வேற விஷயம். ஓகே, அது டிஃப்ரெண்டா தனியா வச்சிருவோம். பட் ஃபைனலி வி ஆர் எஸ்எஸ்ஆரியன். ஆஸ் எஸ்எஸ்ஆரியன் நம்ம வந்து நம்ம நாடு செழிப்பா இருக்கணும். நம்ம நாட்டோட இனி யங்கர் ஜெனரேஷன்ஸ் எல்லாம் நல்லா நிம்மதியா ஒரு இடம் வேணும். அதுதான் வந்து சுஷாந்த் எதிர்பார்த்தாரு. அப்படி இருக்கும்போது நாம வந்து யார்கிட்ட போய் நிப்போம்? நம்ம பிரைம் மினிஸ்டர் கிட்ட தான் நிப்போம். நம்ம பிரைம் மினிஸ்டர் கிட்ட தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். அப்ப இத்தனை 1.5 வருஷமா நம்ம எல்லாம் பேசிட்டு எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி நான் வந்து ஜியா கான் அவங்களதான் சொல்லுவேன். ஜியா கானோட அம்மா ராபியா கான் 8 வருஷத்துக்கு மேல போராடுறாங்க. ஸோ எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஜஸ்டிஸ்க்காக ஒரு பெண்மணி இவ்ளோ போராடணுமா? அவங்களுக்குலாம் வந்து அந்த இது கிடைக்காதா? அதுதான் ஏன் இவ்வளவு நாள். ஆனா இதே ஆரியன் கானுக்கு அத்தனை ஹியரிங் கிடைக்குது. பட் ஆனா இதுக்கு மட்டும் ஏன் கிடைக்கல? ஏன் நம்மளுக்கு சாதாரண ஒரு மக்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது? சுஷாந்த் மாதிரி ஒரு பெரிய செலிபிரிட்டிக்கே வந்து நியாயம் கிடைக்காத போது நம்ம நார்மல் மக்கள்லாம் எங்க போவோம்? ஸோ அப்ப நம்ம வந்து நம்மளோட உரிமைகளுக்கு வந்து இந்த டைம்ல பொலிட்டிக்கல்லாம் பார்க்க கூடாது. நம்ம நியாயமா வந்து போராடி நம்ம கேட்கணும். ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க? அவ்வளவுதான். ஏன் வந்து அப்போ கர்நாடகா அது ஓகே, அது நல்லதுதான். அவங்க ஏன் நீங்க செலக்ட் பண்ணீங்க அதை நான் கேள்வி கேட்கல. அவங்க செலக்ட் பண்ணீங்க, சந்தோஷம் தான். அந்த மாதிரி எல்லாரும் ஏன் பண்ணல? மேபி நீங்க கொஞ்சம் கம்மி பேரை வச்சுக்கலாம். சோ கம்மியான கான்செப்ட கொடுக்கலாம். அப்படின்னு கொடுத்து ஒரே ஒரு கான்செப்ட கொடுத்து பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கலாம். சோ நீங்க தான் கைட் பண்ணணும், அவ்வளவுதான். மத்தபடி வந்து ஒருத்தவங்களை எடுத்துட்டு ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி வந்து அது ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். பிகாஸ் சொல்லுங்க விஜய்ஜி. இல்ல அந்த 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 அத்தாரிட்டியே வந்து அந்த அந்த கமிட்டி வச்சதுனால யூ ஹேவ் ஆல் ரைட்ஸ் டு ரிஜெக்ட் ஒரு ஸ்டேட்டே. நீங்க சென்ட்ரல்ல உட்காந்துருக்கீங்க, யூ ஆர் மினிஸ்டர், எவ்ரி திங் இஸ் அண்டர்ஸ்டுட். பட் ஒரு ஸ்டேட்டே வந்து நீங்க சொல்றீங்க யூ ஆர் நாட் allowed to take part in ரிபப்ளிக் டே பரேட். இதுதான் ஐ மீன் லைக் யூ ஆர் நாட் allowed. இல்ல allowed கூட சொல்ல முடியாது. யூ ஆர் நாட் ஃபிட் டு டேக் பார்ட் இன் ரிபப்ளிக் டே பரேட். இதுதான் நான் பார்ப்பேன். இப்படிதான் நான் யூ ஆர் நாட் ஃபிட் அண்ட் யூ ஆர் நாட். எப்படி நீங்க சொல்லலாங்க? நீங்க 4 பேர் எக்ஸ்பர்ட். எந்த விஷயத்துல நீங்க எக்ஸ்பர்ட்? யுவர் செக்யூரிட்டி வைஸ் யுவர் எக்ஸ்பர்ட். ஓகே, தென் மேக் ஷூர் தட் தி செக்யூரிட்டி இஸ் வெல் எனஃப் சோ தட் தி ஸ்டேட் கேன் டேக் பார்ட். இப்ப பிஎம்க்கு வந்து ஒரு செக்யூரிட்டி த்ரெட்னா அஃப்கோர்ஸ் நீங்க செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பீஃப் அப் பண்ணுவீங்க. முக்காவாசி 99.9% நீங்க ஒரு இடத்துல ஒரு செக்யூரிட்டி இல்லைன்னா செக்யூரிட்டியை இன்னும் அதிகமாக ஆக்கி பிஎம் அங்க இட்ஸ் பேட் எக்ஸாம்பிள், இட்ஸ் ரியலி பேட் எக்ஸாம்பிள். பட் நான் சொல்ல வரேன், அப்ப செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அந்த இது வந்து இட்ஸ் மறுபடியும் இது வந்து ஃபேஷன் ஷோ கிடையாது. நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஓகே ஃபைன், இந்த வாட்டி இல்ல அடுத்த வாட்டி, அதுதான் நடக்குது. இது வந்து இட்ஸ் கௌரவ பிரச்சனை. இது இட்ஸ் எங்களோட கௌரவத்தை நீங்க வந்து நீங்க 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 டிஸ்ட்ராய் பண்றீங்க. இட்ஸ் அவர் ப்ரைட். அதே மறுபடியும் நான் சொன்னது வந்து இந்தியா இஸ் மேட் அப் ஆஃப்
28 states plus the union territories. India is not only 16 states. And Republic is a Republic of India. Republic of Delhi or Republic of BJP கிடையாது இது. Republic of India, and we are part of an India, and we need that respect. We need that right. We have all rights to come and take part in the parade. இப்போ பிரதமர் மோடிஜி அவர்களே வந்து அவங்கள பத்தி இவ்வளோ வந்து புகழ்ந்து பாரதியார் பத்தியும் அப்புறம் வந்து வேலுநாச்சியார் அம்மையை பத்தியும் வந்து அவர் ட்வீட் பண்ணியிருக்காருன்னா அப்ப அவரு சொல்லியும் அவங்க ஏன் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் ரிஜெக்ட் பண்ணுவாங்க? அவங்க ஏன்? அதுதான் இப்ப இன்னொரு கஷ்டமா இருக்கு. அப்ப அவங்களே கோக்கணும். அப்ப நீங்க பிஎம் ஓட ட்வீட்டை பாக்குறது இல்லையா? நீங்க பிஎம் நீங்க சொல்றீங்க இந்த ஓகே மறுபடியும் இப்ப வந்து கொஸ்டின் கம்ஸ் பேக் வந்து என்ன ரீசன்ஸ்க்காக ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க? ஏன்னா சொன்ன மாதிரி ரீசன்ஸ் இன்னும் தெரியல. ஓகே வாட் எவர். நான் கேக்குற கேள்வி, there is no reason to reject it. நீங்க ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. 4 பேர் உட்கார்ந்துட்டு இவ்வளவு பெரிய கண்ட்ரியோட இவ்வளவு பெரிய ஸ்டேட்டோட பெருமையை நீங்க வந்து how can you say no, it's not fit to take part in the parade? No, அது மட்டும் எங்களால ஒத்துக்கவே முடியாது. உங்களுக்கு இந்த செக்யூரிட்டின்னு அந்த வேர்டை போட்டீங்கன்னா you can do anything. செக்யூரிட்டி on the security basis, என்ன தமிழ்ல சொன்னா அந்த பாதுகாப்பு குறைச்சலா இல்ல சம்திங், அந்த ஒரு வேர்டுக்கு பின்னாடி நீங்க என்ன வேணா பண்ணலாம். இல்லப்பா this is not secure சொல்லிட்டீங்கன்னா, பட் அகெயின் this is not right. அவ்வளவுதான் நான் சொல்றேன், this is not right. ஒரு 15th ஆகஸ்ட் பரேட் நடக்குது, ஒரு ரிபப்ளிக் 26 ஜனவரி ரிபப்ளிக் டே பரேட் நடக்குதுன்னா every state has the right to participate in that parade. freedom ஒரு ஸ்டேட்ல இருந்து தான் ஃப்ரீடம் வரல. ஃப்ரீடம் கேம் எல்லாரும் சண்டை போட்டதுனால ஃப்ரீடமே கிடைச்சது. ஒரு ஸ்டேட் சண்டை போட்டுதான் ஃப்ரீடம் கிடைக்கல. இல்ல ஒருத்தர் சொல்லக்கூடாது, நேதாஜி காந்திஜி எல்லாருமே வந்து லீடர்ஸ் அஃப்கோர்ஸ், பட் அவங்களால மட்டும்தான் ஃப்ரீடம் வாங்க முடியல. எல்லாம் நம்ம என்ன சொல்றது, ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு வில்லேஜ்ல ஒரு கிராமத்துல இருந்து ஒருத்தர் வந்தா தெரியுமா, அதனாலதான் நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைச்சது. ஸோ ஒரு சின்ன ஆளுங்க who played a big role, எல்லாருமே வந்து ரெஸ்பெக்டபிள், and they all deserve respect, especially on this day. This day is for them. Republic Day, நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. This day is for them. அவங்களோட டே இது. அவங்களோட டே அன்னைக்கு நீங்க சொல்றீங்க இவங்களை நீங்க அழைச்சிட்டு வராதீங்க ஏன்னா எங்களுக்கு தெரியாது, or okay not coming back to the reason. ஏன்னா ரீசன் வச்சு வந்து ஒரு டிஸ்கஷன் வருது. இல்ல ரீசன் இல்லன்னும் போது எஸ் சரி ரீசனை சொல்ல. சோ நீங்க கொடுத்த எந்த ரீசனும் ஒத்துக்க முடியாது. நான் அதான் சொல்லுவேன், நான் ஸ்டார்டிங்ல இருந்து அதான் சொல்றேன். நீங்க கொடுத்த எந்த ரீசனும் ஒத்துக்க முடியாது. தட் யோகிமா அவங்களுக்கு எப்படி திருவள்ளூர் பத்தி தெரியும்? திருவள்ளூரே வந்து ஞானஸ்தானம் எடுத்தவர்ன்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அவங்க எல்லாம் அந்த ஆட்கள் தானே அவங்க எல்லாம். சோ அதெல்லாம் வந்து அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது. டோட்டலி அகெயின்ஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லையா? அவங்க ஹிந்து தத்துவாக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கிறவங்க. அதனால அதெல்லாம் அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது ஹிந்துவிசம். சோ அதுவே our rights, our pride should be respected. ஆமா, இது ஒரு ரைட், எங்களோட ரைட், எங்களோட pride. அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறது எங்களுக்கு pride. அந்த ரிபப்ளிக் டே பரேட்னாலே அப்பத்துல இருந்து அது பெரிய விஷயம். அது எஸ் மித்ராஜி. இங்கு அவர் பிறந்த மண்ணில் ஒரு விளையாட்டு அரங்கிற்கு அல்லது ஒரு அரசு கட்டிடங்களுக்கு, ஏன் ஒரு தெருவுக்கு கூட திரு ராணி வேலுநாச்சியார் அவர்கள் பெயரை வைக்காத ஒரு அரசு திடீரென்று பொங்கி எழுகிறது. ஆனால் நீங்கள் ஒதுக்கும் மத்திய அரசு இல்ல, அப்படி இல்ல மகாலட்சுமி ஜி. இது வந்து எங்களுக்கும் வந்து பெருசா நீங்க சொல்ற அந்த இதுதான் நம்மளோட இப்ப இருக்கிற நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு இடத்துக்கும் வந்து இவங்களோட பேர் வைக்கல. ஆனா வந்து இப்போ ஒரு விஷயம், ஒரு கான்செப்ட், அதாவது வருஷம் ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணுவாங்க. ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணும்போது, அதாவது சுதந்திர தின விழாக்கு அது சம்பந்தப்பட்டு தான் வந்து அவங்களோட அந்த தீம் இருக்கணும். சோ அந்த மாதிரி அந்த தீம்ல நம்ம இந்த சைட்ல இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் வந்து ஒரு இந்த தடவை இவங்க பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஆனா இந்த கேள்வியை வந்து நம்ம எப்பவுமே கேட்கணும். நீங்க ஏன் வந்து இப்ப இதனால நீங்க வைக்கலையே அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். யாரா இருந்தாலும்
நீங்க வந்து இது ஜென்ரலான கேள்வி. இது வந்து எப்பவுமே தமிழுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? தமிழ் சொல்றீங்க. உங்க ஃபேமிலியே தமிழ் சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து இந்த மாதிரி எந்த ஒரு அரங்கிற்கும் வந்து இவங்க பேர் வைக்கலையே, நான் ஜென்ரல் நம்ம கேட்கணும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனா இது வந்து எப்படின்னா ஒரு பர்டிகுலர் கான்செப்ட கொடுத்துடுறாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சுதந்திர தின விழாக்காக, இல்ல வந்து இந்த மாதிரி குடியரசு தின விழாக்காக. அப்படி வரும்போது அந்த டைம்ல யோசிக்கிற பேர்கள் தான் இவங்க பேரெல்லாம் அந்த டைம்ல. ஆனா இது எப்பவுமே இருக்கணும், எப்பவுமே பாட புத்தகத்துல இருக்கணும்ன்றது நாம பொதுமக்கள் எப்பவுமே கேள்வி கேட்கணும். நம்ம கேட்காதனாலதான் வந்து இவங்க வந்து நம்மள ஒரு விளையாட்டு பொருளா எடுத்துக்கிறாங்க. நம்மள வந்து எப்படி சொல்றது, நம்மளுக்குள்ளேயே ஒரு டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணி நம்மளுக்குள்ளேயே சண்டை வர வச்சு நம்மளே அடிச்சுக்க வைப்பாங்க. சோ நீங்க கேட்ட கேள்வி கரெக்டா, ஆனா நம்ம எப்பவுமே கேட்கணும்னு நான் சொல்றேன். இப்ப அதுதான் சொல்றேனே, இதெல்லாம் வந்து துருவாஜி நோ துருவாஜி சொல்லுங்களேன். துருவாஜிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Yeah, Dhruvaji, it's nothing. It's about this Republic Day parade, and normally every state from India, they are sending their vehicles, their decorative vehicles to the Republic Day parade. And this time, or not this time, apparently some of the states from south, like Tamil Nadu, Kerala, they said that your concept or your proposal is not fit for the parade. And the reason, apparently before, the reason what we heard from different sources was like that, because they didn't know some of the famous freedom fighters from Tamil Nadu, and they didn't want to include that rath, if I say in Hindi you will understand, that rath or that vehicle in the parade, because they didn't know these freedom fighters. And now some people are saying that, oh, that's not the real reason. The real reason is something else. The central government or the committee hasn't said anything about the real reason, but the political parties National are making, security. yeah, It's political for parties security are making a big agenda out of this, and saying, giving this reason. So now it's like a mixed information what we are getting, but end of the day what we know is like, for the Republic Day parade, Tamil Nadu, not Karnataka, Tamil Nadu, Kerala, West Bengal, these states, all the proposals sent by these states has been rejected, saying that, okay, you cannot attend, or the proposals or the rath or the vehicle which the state wants to show in the parade is not approved, so you cannot go. Only 16 states or 16 raths has been approved. So the discussion, or what we are trying to say here, is like, on what basis this committee is rejecting a state's idea or proposal for this freedom fighter. I mean, every state has a full right to go and demonstrate their culture or their freedom fighters in this parade, because this parade is quite important for in country's point of view. It's a pride to go and show that these were the freedom fighters who fought from my state. So likewise, from Tamil Nadu, we have Velu Nachiyar, we have Bharatiyar, Kavi Bharatiyar, and we have VOC. These people, the plan was, yeah, Okay. the plan was to show these people in that parade, and apparently the committee, the expert committee, they call themselves, has said okay, no, you cannot bring your or you cannot demonstrate your rath or your vehicle in the parade. So this is quite confusing, yeah. Finally, apart from confusing, it's a kind of Okay. it's a kind of Mitraji, Vijayji. Vanakkam, Yes. namaste, welcome. Vanakkam, Dhruvaji. Thank you for joining us. Namaste. See, basically, I came to make one quick point. First of all, salute to the both of you for taking controversial topics beautifully and making your crowd understand what the concept is. But the first thing what we all need to understand is our history books are itself the biggest joke that has been thrown at us. We are glorifying the criminals and forgetting the real heroes who actually fought the freedom struggle for us. Now, I will not invite any controversy over here, but certain points, if we go back a little deeper into the books of our history, and we don't need to go much far, from 1942 Quit India movement to 1947 freedom, just check the chain of events that happened. Muhammad Ali Jinnah was diagnosed with tuberculosis
on 17th of October 1946. And it was told that he was hardly going to survive for max to max another 2 years. Mahatma Gandhi ji, Jawaharlal Nehru ji, and all the Congress leaders had the option of at least making Jinnah the Deputy Prime Minister of India, if not the Prime Minister of India. Yeah. The only person who stood like a rock and supported this theory was none other than our Sardar Vallabhbhai Patel. If Gandhiji and Nehruji would have agreed to this agreement, at least India-Pakistan would never have happened. So in the history, it is always, now what is this expert committee? This expert committee is the same bookworm committee who's been reading all the books which had been thrown at us. But universities like Nalanda, there are so many universities, I don't want to confuse people. Let me take the name of one university, Nalanda University. The books which were burned in Nalanda University, there was one movie of Surya, which was 7 a.m. something, wherein that China versus India war for that virus. Which some people feel is linked to COVID as well. Anyways, that is another controversy altogether. Let's not go over there. But in that movie, the role of this Nalanda University is explained so beautifully. A Japanese scholar who came from Japan, his name is Yun-san. I don't know how many of you know about him. He had beautifully described Nalanda University like it is an ocean of knowledge. If anyone has to be blamed in this entire episode, it is me, you, Mitraji, and all us Indians, because we forgot our culture and we adapted ourselves to the West. That is the same thing which is happening here in Sushant's movement as well. We have forgotten our power and we are looking up to others to get us justice. Why not each and every one of us stand and raise our voice? Why not each and every one of us take it as a responsibility on us and start speaking about it? The more the voices, more the pressure. Because basically, be it election or anything, there is nothing called as minority. It is the majority which always wins. Majority is on that side. We are just a group of people who are on Twitter, YouTube, Facebook, whatsoever. I'm not demotivating or demoralizing anybody. But when the real thing comes, when it is needed on ground, there is nobody. No doubt about what you said, Dhruvji. Just now, what I felt was, after while talking this one, we are having another problem also. I mean, like, different people, different news, and people are always confused. The only weapon what these people are using against is spread confusion. You don't have to do anything, just spread confusion, and they will just You know what is the biggest problem of humanity, Vijayji, Mitraji? I will not do anything. Yeah. I will not let anyone do anything. Yeah. If you cannot do anything, shut up and sit at your house. Or start asking question who is doing something. Why stop someone who wants to do something? Just because your ego is hurt, just because you couldn't do it, just because your inferiority complexes are pricking on you. There is no way humanity will ever prosper till we stop pointing fingers at others. Fault is there in everyone. There is a saying in Kannada, Elru mane dose toote anta, which means the dosa that is prepared in everyone's house, there are holes in it. So when you have your own problems, when you have your own flaws and your own shortcomings, why try and pick on others is my simple question. If SSR has, forget about this justice movement for a minute. If humanity has to survive on the face of this earth, the first thing we have to do is we need to correct the flaws in ourselves, not search for flaws in others. That is the only point I wanted to make. Fantastic show, guys. Whenever I have time, I just hijack into the show. I'm sorry for it. Dhruji, you have to come on for an exclusive live, Dhruji. When you have time, please let us know. But you always come and give one point which is like, it's like mind blowing. And that one point, whatever you say, it's always so effective. Sometimes in Hindi there's a saying, I think 100 sonar ki ek lohar ki.
So so it is like that. I don't know how to translate that in Tamil. I second to you on this, Vijayji. But Yeah. sonarchy, you said so. Okay. So, but that sonar, no, that will give you money in crores. That is what humanity is running behind. But Lohar's one shot, it makes ek maar do tukda. This is what humanity has to understand. Whatever you do, it should either be white or black. Don't settle for gray. No. Correct. Exactly. Lohar makes tools and sonar makes jewelries. Lohar makes it either white or black, but sonar, no, he plays in the gray. That is why he is always happy. Yeah, exactly. Jai Hind, Jai Hind, Jai Hind, Jai Jai Hind, Hind, Dhruv ji. Thank you so much. ஆக்சுவலா அவர் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் நானும் ஃபர்ஸ்டே சொல்லலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அவர் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா சொல்லிட்டு போயிடுவாரு. தட்ஸ் வை ஐ அம் ஆல்வேஸ் வெரி impressed by Dhruji, how the way he comes. ஆக்சுவலா வந்து த்ரூஜி பேசுறது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப புரிஞ்சுக்காம வந்து அவங்க நினைப்பாங்க இவர் ஏன் வந்தாரு. பட் ஆக்சுவலா he comes, அவர் பேசுறது வந்து ரொம்ப டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைப்பீங்க. பட் when you analyze what he said, it's like amazing information he would have given in his point. Definitely, that's the reason I always like Dhruji coming to the shows. No, he'll steal in that 1 minute, he'll steal the show. Sharp and crispa ஒரு எப்பவுமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சொன்னா இன்னும் நல்லா புரியும். ஸோ அவர் he is very good in giving examples. பிளஸ் அவர் சொன்னது அந்த ஒரு விஷயத்த வந்து இந்த நம்ம ஹிஸ்டரி புக்ஸ் ஆக்சுவலா இது அகெயின் பொலிட்டிக்கலா போகும். அகெயின் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆங்கிள் போகும். பட் these people have played with us. அதான் சொன்னதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிடுங்க. Yeah, I mean like books, நம்மளோட history books, it's a complete jokeங்க. It's a complete joke. எதை வந்து அவங்க நினைச்சாங்களோ இதுதான் வந்து it should become a history, அதை தான் வந்து அவங்க கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து புக்ஸா போட்டு அகெயின் நான் அந்த பார்ட்டி பேர் எடுக்க தெரியும். பட் இட் வாஸ் காங்கிரஸ். இதுக்கு மேல இந்தியாவோட ஹிஸ்டரி இதை தான் இருக்கணும்னு அது எல்லாத்தையும் ஹிஸ்டரி புக்ல போட்டாங்க. ஏன் நம்ம வந்து நம்ம ஐ மீன் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சிபிஎஸ்சில நான் படித்தேன், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஏதாவது சென்ட்ரல் போர்ட் செகண்டரி எஜுகேஷன் புக் எடுத்து பாருங்க, நம்ம தமிழ்நாடு பத்தி எதுவுமே இருக்காது. நோ ஒன் ஃப்ரம், எனக்கு தெரிஞ்சவங்க தமிழ்நாடு பத்தி தான் பேசுவேன். ஐம் நாட் சேயிங் அதுக்காக மற்ற ஸ்டேட்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு தெரிஞ்சது தமிழ்நாடு பத்தி தான் நான் பேசுவேன். நம்ம திருவள்ளுவர் பத்தி இல்ல நம்ம பாரதியார் பத்தி எந்த சிபிஎஸ்சி புக்லயும் இருக்காது. நம்ம கப்பலோட தமிழர் பத்தி எந்த புக்லயும் இருக்காது. அவங்கலாம் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலையா, இல்ல நீங்க யூ ஃபெல்ட் தட் திஸ் இஸ் நாட் குட் எனஃப் டு புட் இன் தி புக்ஸா? வாட் இஸ் தி ரீசன்? ஏன் இப்படி பண்ணீங்க நீங்க? ஹிஸ்டரி புக்ஸ் எல்லாம் வந்து தே ஹேவ் ஒரு மாதிரி நம்மள ஸ்பூன் ஃபீட் பண்ணி 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 வந்து அவங்களுக்கு என்ன ஹிஸ்டரி வேணுமோ அதை ஹிஸ்டரி ஆக்கிட்டாங்க. இட்ஸ் நாட் ரியல் ஹிஸ்டரி. இட்ஸ் நாட் ரியல் ஹிஸ்டரி. சுபாஷ் சந்திர போஸை பத்தி அவ்வளவா இருக்காது ஹிஸ்டரி புக்ஸ்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா. அவங்களுக்கு என்ன ஹிஸ்டரி வேணுமோ அதை போட்டிருக்காங்க ஹிஸ்டரியில். அதனாலதான் வந்து இப்ப சொல்றாங்களே எங்களுக்கு நாச்சியார் யாருன்னு தெரியாது, எங்களுக்கு பாரதியார் யாருன்னு தெரியாதுன்னு சொல்றாங்களே. வந்து அகைன் ரீசனுக்கு வர மாட்டேன். பட் நீங்க ஜென்ரலா நீங்க நார்த்ல போய் கேட்டு பாருங்களேன் பாரதியார் யாருன்னு, யாருக்கும் தெரியாது. அவர் பண்ண கான்ட்ரிபியூஷன்லாம் வந்து நம்மளால ஒரு வாய் பத்தாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு லைஃப் டைம் பத்தாது அவரை பத்தி பேசுறதுக்கு. அவ்வளவு பண்ணிட்டு போயிருக்காரு அவரு. ஆனா யாருன்னு தெரியாது, ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்க விரும்பல. See again இது ரொம்ப வந்து அகைன் நம்மளோட எல்லா டிஸ்கஷனுமே சொன்ன மாதிரி it becomes political. அப்ப நீங்க சொல்றேன், இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி எடுத்து முன் வைக்கிறோமோ அது எப்படின்னா கன்ஃபியூஷன்ல போகுது, பாலிட்டிக்ஸ்ல போகுது. இல்ல நீங்க இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பெருசாக்கிருச்சு, சோ இது எத்தனையோ விஷயங்கள்லாம் முன்னாடி பெருசாக்கி இருக்காங்க, நம்ம அதை பேசாம விட்டுட்டோமே, இனிமேலாச்சும் பேசணும்னு நினைக்கிறோம். ஆனா இதையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பெருசாக்குது அப்படின் போது நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். சோ இப்ப என்னன்னா ஸ்பிளிட் பண்ற மாதிரி, அதாவது நமக்குள்ளேயே பிரச்சனை வர மாதிரி நம்மளே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப அதேதான், இது பொலிட்டிக்கல் பேஸ்டா போதா இல்ல ஸ்டேட் வைஸா போதா இல்ல ஒரு தமிழனுக்கு நடக்கிற இது வந்து அப்போ நிஜமாவே தமிழ்நாட்டுக்கு வரும்போது நம்ம ஏதாவது கேட்கணுமா, வாய் அடைக்கணுமான்னு புரிய மாட்டேங்குது.
எப்பதான் நம்ம குரல் கொடுப்போம், இல்ல எப்பதான் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுவோம். ஓகே, இது எனக்கு சம்பந்தமே இல்லப்பா, இது பொலிட்டிக்கலா இல்ல ஸ்டேட்டா, பட் திஸ் இஸ் ராங்கா போகுது, இதை மாத்தணும், அவ்வளவுதான். ஆக்சுவலா எனக்கு வந்து ஏன் மோடிஜியை பிடிக்கும்னா, நம்ம ஹீஸ் லைக் ட்ரைங் டு பிரிங் பேக் அவர் கல்ச்சர் அண்ட் அவர் என்ன சொல்றது, நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருங்கிறது வந்து டெஃபினட்டா வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு. அது இல்லாம நம்மளோட இப்ப இருக்கிற அது எல்லாமே தப்பா நடந்துட்டு இருக்கு, அதை கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, மாத்துறாரு, அதனால பிடிக்கும். ஆனா எனக்கு வந்து ஓப்பனா சொல்ல போனா சுஷாந்த் விஷயத்துல வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து முன்னேற்றாம போகுதே அப்படின்ற ஒரு கவலை கண்டிப்பா இருக்கும். இது தவிர மத்தபடி வந்து த்ருஜி இஸ் அகேன் ஜாயின்ட். வெல்கம் பேக் த்ருஜி. I'm sorry. Actually, there was some network error, so I had to drop out. Yes, No, yes, Dhruji, yeah. no. I'm sorry. So basically, क्या चलता है life में? Am I audible, guys? Yeah. What happens is, when there are challenges like this, it depends on us as citizens of the country to stand for our right. See, before 1947, it was the war against the British. The entire country knew who our villains were, who were the people we were fighting the war against. But now it is the war against these anti-nationals. Let us not call them Congress, BJP, JDS or whatsoever. There are only two parties, according to me, in the country. One is pro-India, one is anti-India. yeah. Now, tomorrow, if someone comes from the Congress party who is a pro-Indian, which is having a very minutest of the minute chances, let's not invite political controversies here. But to get crystal clear to the subject and to the point, I will be the first one to vote for it. For me, it is Bharat Varsh. It is India. It is Bharat. Well said. See, because We have... Yeah, Dhruji, Hindu, the name Hindu doesn't mean the person who is following Hinduism. The name Hindu means someone who is a resident of Hindustan. British named us India. Before British coming in, when Muhammad of Ghor, Muhammad of Ghazni and all those people came to India, those referred to us as people of Hindustan because we were residing by the banks of the river Indus, which is called as Sindhu. Sindhu That ke Nivasi Ham Hindu. It is beautifully written in some scriptures, but these scriptures are never put in front of us. Till we get out of this, I'm a Hindu, I'm a Muslim, I'm a Christian, I'm an Isai. Now Tiruvalluvar, most of us speak about Tiruvalluvar, but I don't know how many of you have followed Tiruvalluvar's life. Sant Tiruvalluvar, whenever he was sitting to have his lunch, breakfast or dinner, he used to have one small bowl of water and one needle by the side of him. How many of you know this? No, Dhruji. Honestly, no. So, one day, one of Tiruvalluvar's disciples asked him, Guruji, every time when you have your lunch or dinner, you have this bowl of water and needle aside you, but you have never used it. Why do you use it? Tiruvalluvar ji gives a beautiful explanation to his disciple. This anna, this rice, whatever I am eating, this for me is my Bhagavati. This for me is my Annapurni. If she falls out of my plate, I am insulting my goddess. So if a rice drop falls out of my plate, I will pick it up from that needle, wash it in that water and eat it. You understand the knowledge of our elders. For a person of the caliber of Sant Tiruvalluvar, for whom money was not a problem, anything, followers were not a problem, nothing was a problem. If that person can think on those grounds, this is ancient Indian practices for you, this is ancient Indian knowledge for you. What is happening now is, see, countries like Denmark, Sweden, I can give you a list of so many countries. You people are in Sweden, right? Yeah. Bhagavad Gita is being made mandatory in the syllabus. Sweden is on the verge of making it, but in Denmark, Poland,
So many countries. Bhagavad Gita has become a part of the curriculum. Basically, it is us Indians who had taught the world what is the importance of mathematics. Galileo came much later in 1600s, but we are worshipping Navagrahas since eternity. Yeah. Einstein himself clearly wrote, Brahmastra was my motivation behind designing the atomic bomb. An atomic bomb, I never wanted it to be a weapon of destruction. I wanted it to be something which can generate energy, which is nothing but Pashupata. E is equal to mc square is definition. E is equal to mc square is nothing but Atma, Jivatma and Paramatma squared. He himself had told this. But where is it in the books of history? Because of the anti-Indians only. This has always never been taught to us. It is not just about the anti-Indians. It is because of us foolish Indians who did not want to trust our culture, who did not want to trust our heritage. Who, see, there was one interview for one IAS officer, okay. This came in Facebook as a form of a meme and so many things. But that IAS officer was from South. And when that interview happened, his English, not his, her English was a little weak. People, IAS group started making fun of her. In return, she asked some questions which the interviewers themselves did not know the answer. And while walking out of the building, she just gave a beautiful verse. English is just a language. Don't make it a qualification. Most of the times, noted Vijayji, noted Mitraji, if someone can speak fluent English, no, he can dupe anyone in the country. We because think people he is automatically qualified. will fall for it. We think he is They think he qualified. is He is qualified. educated. Yes. He is educated. That's the gimmick has been played for a long time, I think. That's how they have put in country. our mind. That's how they have put in our mind that once you speak a good English. Yeah. So people trust the fair skin. Yeah. See, basically, Mitraji, what is easier for us to carry? Something which is light or something which is very heavy? Light. Yeah. Lies are very light. Anyone will carry it. But the burden of truth is such. Only selected people who can digest it can carry it. Can carry it. So nicely said. So nicely said. Oh my God. Lies is very powerful like word. air. You just blow, I'll just show it to you. You just do. It is done. But when it comes to truth, no, truth is so heavy, there is no supplement for it. How will you carry it? Unless you are completely committed and dedicated to it. You can never carry it. Yeah. That's why lies sells very easily. But truth, no, it takes time. It takes People time. need evidences for it, etc., etc., etc. All this what is happening in the society today. They say law is blind. Law is not blind. Law was never blind. The people who wrote the law, people who are following the law, and the people who practice law, these people are blind. I'm not raising any question or allegation on anyone. The simple point that I want to make is when something is so crystal clear in front of your eyes that it is happening wrong, why do you need to wait for someone else to raise voice for it? The day we all realize this, no, there is no need of anyone to come and guide us. We can guide our own selves. Yes, Kudruji. Actually, if we raising our voice for one particular problem, again they will be some other people who watching us, like they will block us. Why are you raising now? Why then not before? So that issues you never opened your mouth, but now you're. I'll give you the answer for this. Yes, please. I want answer from you. I'm doing it at least now, right? When will you start? If you cannot start, just sit up and walk home. Same answer I also got, but it's nice to hear from you. Thanks a lot. It is very simple, Mitraji. At least I realized it now. Yeah. And I'm doing it. I have no patience to wait for you to realize. When you realize, you start. If you never realize, be in the same well. I have come out of the well. You are the same frog in the well.
So nicely said. But sometimes If the issues permitted, are like I feel like it's very important. We have to speak about it. But Mitraji feels like, no, Vijay, this I don't feel right about it. I mean, this is not that important. And it's, how do you take that one? It is becoming a for question me, answer session, basically, Guruji. no. For me, no. Vijayji and Mitraji, for me, what is right? No. Right never needs anyone's feelings. Right is always right. If you feel something is right, just go for it. Yeah. The reason why the wicked people always succeed is because they just go for it. When you Yeah. feel you're right, why do you need to wait for anyone else? Be it even your own better half. I'm sorry, Mitraji. There is no offense here. I'm just trying to make a solid, strong point. No, true, When you as true. an individual, tomorrow when you're hungry, will Mitraji feed you or you'll eat by yourself, Vijayji? Yeah. She has to Exactly. cook, whatever it is fine. But you have to use your own hands to eat, right? Why not apply the same thing with what is right? What is right? If you feel it's right, then just go for it. Go for it. And Why wait for go for someone it. else? And that's why, as you also said, the wicked people, they always win because they simply go for it. They don't think about if it's gonna succeed or not. Just go for it. See, true Indian, I'm not calling anyone fools. I'm calling, including myself, fool. Because we were fooled till now. Now our eyes are open and we are talking about it. The only reason, there are two simple ways to make people understand. One, either insult them or convince them. Because unless and it is written in Bhagavad Gita as well, unless and until you are, see, the person who has got recognition, fame, name and everything in the society today, he was once insulted. Unless that ignition comes into our body, right, we can never enjoy the taste of respect. That's the point I wanted to make. Yeah. Vijayji, I'll take just one more minute of time and I'll tell a very Dhruv ji- beautiful story. Dhruji, we are just we are mesmerized ready to and we are listen. hearing Yeah. to you. I mean, I'm honestly, I'm telling you, I'm just listening to you. So just keep talking. I'm pretty sure all our viewers will have the same feeling. So just take your time. Once what happens is, one frog is trying to climb a tree. All the other frogs try shouting at him. Stop, stop, stop. What nonsense are you doing? What nonsense are you doing? What nonsense are you doing? You cannot climb the tree. The frog somehow manages to climb the tree. And when he comes down, all his friends start making fun of him. Like, ask him, we were telling you don't climb, don't climb, don't climb. How could you climb still? The frog simply says a beautiful statement. When I am I heard standing something near else. to you, only then I can hear. If not, I am deaf. Yeah. Yeah. That is what we have to apply in the society today. If you are right, turn deaf to everyone else. Because in Sanskrit it is written, Dharmo Rakshati Rakshita. Dharma is righteousness. Righteousness is right. If you are right, if you are truthful, and if you are on the path of Dharma, the Dharma will protect you. Protect you. If you die when you are on this path, because so many people ask this, if Dharma protects you, what did Jia Khan do? What did Sridevi do? What did Divya Bharti do? What did Sushant Singh Rajput do? Etc. etc. When the Mahabharata war had started, Lord Krishna took one sacrifice. This sacrifice was of Bhim's grandson Barbarik. See, if I go into explanation, I will take hours and hours together, but I'll try to finish it as soon as possible. Yeah. When Mahabharata war had started, Kauravas accumulate their army, Pandavas accumulate their army, everything happens. And Barbarik is coming to the war. Krishna knows that Barbarik is an invincible warrior against whom no one has ever won a war. So Krishna confronts Barbarik. How much time will you need to finish this war? After having asked this question with every single Maharathi, Maharathi is like Bhishma, Drona, Karna, etc., etc. Everyone would have given their version. Barbarik just says, I will need 3 minutes to finish the entire Mahabharata war. How does Krishna ask? If you people know the story, I will not tell you the story, but if you don't, No, please, I will please tell. go ahead. Please go ahead, Dhruji.
So then Barbarik says, when I was a kid, I wanted to become someone who no one can defeat, whom no one can defeat. Then my grandmother told me, pray to Lord Shiva and only Lord Shiva can help you. So I did tapas to Lord Shiva, and Lord Shiva granted me 3 arrows. My first arrow will mark all my enemies. My second arrow will seal the territory. And my third arrow will kill all the enemies. Krishna says, you are bluffing. Show me what you can do. So what Barbarik says is, Lord Krishna, can you see this people tree which is standing in front of me? With my first arrow, I will mark all the leaves. With my second arrow, I will mark those leaves which are not on the tree, which is marking the territory. And my third arrow will pierce all the leaves. So when he takes the first arrow, it marks all the leaves. Krishna is mesmerized. In order to check Barbarik's strength, Krishna hides one leaf under his feet. One leaf under his feet. When Barbarik releases the second arrow, it goes and rotates around each and every leaf and it is roaming on Krishna's feet. Barbarik asks Lord Krishna, have you hid anything under your feet, any leaf? He said, no. What are you bluffing? Why will I hide any leaf under my feet? And when Barbarik shoots the third arrow, it pierces through all the leaf and it pierces through Krishna's feet. It pierces the thumb toe, the first toe on his feet. That is the reason Krishna lost his life when that hunter shot on that toe. Yeah. And Krishna tells him, I have understood all your powers. Now for this Dharma Yuddha, for us to get victory, we have to give one sacrifice. I want to give your sacrifice. You know what Barbarik tells at that time? When I asked my grandmother, what is the easiest way to attain moksha? Grandmother told me, you have to either die by the chakra of Vishnu, the Brahmastra of Lord Brahma, or the Trishul of Shiva. Whatever I did was to die by your Sudarshan Chakra. Now, to answer true Indian's question, fool is not someone who is weak. Fool is someone, according to me, who can gain knowledge if he wants to gain knowledge. We were fools because we went behind the knowledge that was thrown on us. We never tried to go behind the real knowledge. I had a question in my mind and I got the answer. What was the question, sir? No, the question was like, coming back to the history books, everything was fed to us, it's not my fault that I was given all the books, and I kept reading those books. But now the answer for that question is like, I should have been seeking the knowledge. I should have been going what I want at that time, rather than just taking unless the kid cries, Vijayji, even the mother doesn't feed it milk. Feeds. Exactly, Dhruji. Exactly. That's all, sir. Simple calculation of life. Amazing. Keep coming, Dhruji. Definitely. I'm getting goosebumps. Keep coming. Thank you, sir. Thank you so much, Dhruji. Thank you so much. Yeah. Thank you, Dhruji. Yeah. Makkale, I don't know. Yeah. Discussion எப்படியோ போச்சு, but I'm pretty sure மக்களே அவங்க எல்லாருக்குமே இது it's ஆக்சுவலா amazing discussion. என்ன தெரியுமா, நானும் இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்ட வாட் ஐ அண்டர்ஸ்டுட், ஐ வில் டெல் யூ. ப்ராபப்லி நீங்க ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் லீடரை ஃபாலோ பண்ணலாம், யாரோனா ஒத்துரு பண்ணலாம், நான் பண்ணாமலும் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ப்ராப்ளத்தை கிளீனா அனலைஸ் பண்ணி we have to know what's happening, அவ்வளவுதான். they are confusing us. கண்டிப்பா நம்மள மக்களை கன்ஃபியூஸ் பண்ணி விடுறதுக்கு நிறைய வழிகள் பண்ணுவாங்க. அது இவங்க கரெக்ட், அவங்க கரெக்ட், இவங்க தப்பு நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஆனா நாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். ஏன்னா நமக்குள்ள பிரச்சனையை கிளப்பி நம்மள பிரிக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு சுஷாந்தோட மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம அதுல கண்டிப்பா ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஏன்னா அது பண்றது மூலியமா தான் நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். சோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. நம்மளுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும், பட் we have to be united for one reason, for justice. அது கண்டிப்பா.
ஸோ தேங்க்யூ த்ருவ்ஜி, தேங்க்ஸ் அ லாட். எனக்கு வந்து ரொம்ப கிளீனாக புரிய வச்சாரு. இது வந்து வாக்குவாதம் பண்றதுக்கான வாதம் இல்லை. இல்ல இது இது வந்து அது இது சொல்றதுக்கு பெரிய விஷயமா பண்றாங்க, இல்ல சின்ன விஷயமா பண்றாங்க. பட் ஃபைனலா வந்து நம்மளோட இந்த இந்த நம்பர்ஸ் வந்து கம்மி ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருமே போராடுறது வந்து ஆன்டி இந்தியன்ஸ் சொல்லலாம், இல்ல வந்து என்ன சொல்றது, நம்ம இந்தியாவை வந்து நாசமாக்குறவங்களுக்கு அகேன்ஸ்டா தான் நம்மளோட குரல் இருக்கணும் தவிர, அது மற்றபடி வந்து நமக்குள்ள வந்து சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டு இது பண்ணக்கூடாது. அதுதான் என்னோட இது. ஸோ 21 நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம், 21 சுஷாந்தோட பர்த்டேனால நாளைக்கும் எஸ் எக்ஸாக்ட்லி நம்ம வந்து நாளைக்கு ஈவினிங், அதான் எப்படி சொல்றது, நம்ம 21 ஆனா நீங்க எல்லாம் முழிச்சிட்டு இருப்பீங்களா, எனக்கு எனக்கு ஐ ரியலி டோன்ட் நோ. பட் அந்த டைம்க்கு வந்து நம்ம 12 o'clock we will celebrate சுஷாந்த் பர்த்டே நைட்டு, அண்ட் we will light up the candle சுஷாந்துக்காக. அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு ஆன்லைன் பெட்டிஷன்ஸ் ரெடி பண்றோம். அதுக்கும் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து we will try to ட்ரூ இண்டியன்ஜி நீங்க சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து we have to write for PM and ஹோம் மினிஸ்டர்ஸ். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு லெட்டர் எழுதுவோம், ஆன்லைன் லெட்டர். அதனால வந்து நாளைக்கு ஈவினிங் we will join for our brother, our great special person in our life. அவருக்காக நம்ம வந்து ஒரு சுஷாந்த்காக அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றோம். எல்லாரும் சேர்ந்து யாருக்கு வேணாலும் வந்து பேசுங்க. இட் ஷுட் பி அ ஃபென்டாஸ்டிக் லைவ் ஸ்ட்ரீம். அது வந்து சுஷாந்த் பத்தி மட்டுமே தான் இருக்கும். நல்ல விஷயங்கள், அவர் என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணாரோ எல்லாமே we will discuss. அண்ட் எஸ், அதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கேண்டில் ஏத்திட்டு உங்களுக்கு போட்டோஸ் இருந்தா நீங்க அனுப்புங்க. இல்ல வெறும் கேண்டில் போட்டோஸ் மட்டும் சுஷாந்தோட பேர் ஏதாவது எழுதி அவருக்கு வந்து விஷ் பண்ற மாதிரி, கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ற மாதிரி கூட போட்டோஸ் இருந்தா நீங்க கொடுங்க. நம்ம எல்லாம் போஸ்ட் பண்ணி we will just என்ஜாய் பண்ணலாம் சுஷாந்தோட பர்த்டேவை. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவு செலிப்ரேட் பண்ணுமோ அப்பதான் வந்து அது போய் ரீச் ஆகிற இடத்துக்கு ரீச் ஆகும். ஸோ சுஷாந்த் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நம்ம கண்டிப்பா எல்லாருக்கும் காட்டணும். Luckily we can email our PM. Definitely we can email, and online petitions கூட கொஞ்சம் ரீச் ஆகும், அதுவும் நம்ம பண்ணலாம். ஸோ சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் ட்ரூ இண்டியன் ஜி. அண்ட் மக்களே எல்லாமே ரைட்டான ஆங்கிள் எடுத்துட்டு போறீங்க. லைக் நம்ம டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்தா கூட நம்ம கரெக்டான ஆங்கிள் எடுத்துட்டு போயிட்டு நல்லபடியா ஒன்னா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல மட்டும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இருங்க. ஐ வில் செலிப்ரேட் அட் 12 AM இன் இந்தியா டைம். ஆமா, நானும் சொல்றது இந்தியா டைம் தான். 12 AM நீங்க முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து வந்து ஆன்லைன்ல வாங்க. நம்ம எல்லாரும் வந்து நீங்க டைரக்டா வந்து ஜாயின் பண்ண முடியலனா கூட நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். சிஎம்மா உடம்பு பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ வேர் டு சென்ட் த வீடியோ. ஆமா, நீங்க இன்ஸ்டாகிராம்ல எனக்கு அனுப்பிச்சிடுங்க, மெசேஜ் அனுப்பிச்சிடுங்க, நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் இதுல. ஓகேவா? ஸோ தேங்க்யூ எஸ்எஸ்ஆரியன். தேங்க்யூ எஸ்எஸ்ஆரியன், நீங்களும் உங்களுக்கும் நன்றி. ஏன்னா நீங்க அவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க எந்த டைமும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹரிஷம்மா ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. ஐ திங்க் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ தேங்க்ஸ் அ லாட். எல்லாருக்கும் நன்றி. ஒருத்தர் விடாம நான் யாரும் என்ன சொல்றது, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வி வில் மீட் டுமாரோ அகேன். we should grow definitely. அதுதான் நம்மளோட ஒரே ஒரு தாட். we should grow and நம்ம கிட்ஸுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல பிளசன்டான லைஃப் இருக்கணும். கிட்ஸுக்காக ரொம்ப போராடுறான் சுஷாந்த். அந்த குழந்தைங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும். அவ்வளவுதான். ஈக்குவாலிட்டி வரணும் நம்ம கண்ட்ரியில, அது முக்கியம். ஸோ எல்லாருக்கும் ஜெய்ஹிந்த், ஜெய் சுஷாந்த். தேங்க்ஸ் a lot. we will meet tomorrow. ஜெய்ஹிந்த், ஜெய் சுஷாந்த், ஜெய் ஜெகநாத் மக்களே. தேங்க்யூ சிஎம்மா, தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ ட்ரூ இண்டியன் ஜி, தேங்க்யூ தவித் ஜி, ஜானுமா குட் நைட். எல்லாருக்கும் குட் நைட். தேங்க்யூ ஸோ மச். யார் பேர்லாம் விட்டுட்டேன்னா கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். நீங்க எல்லாருமே எனக்கு இம்பார்ட்டன்ட்.